சேப்பாங் போக்கோ ஸ்பெஷல் எடிஷன் இது அரட்டை மரம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டு தேர்தல்களம் உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் புதுச்சேரி. ஆமாம், புதுச்சேரியும் சேர்த்து. ஓகே சதீஷ், என்னன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த டாபிக் உள்ள போகாட்டியும் இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். இது என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட இந்தியாவோட ஃபேஸ் 1 தமிழ்நாட்டு ஃபோக்கஸ் வந்து 39 சீட்டும் ப்ளஸ் 1 பாண்டிச்சேரி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் வந்து நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே எப்படி பாலிடிக்ஸ் செயல்பட்டு இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ மீண்டும் நம்ம கேட்குறது தான் எப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு போனோம் ஒரு 500 நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கு. நமக்கு நல்ல வியூ இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு காமெண்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், பேல் பட்டன் அழுத்துங்க. ஏன்னா நிறையா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்னா சரி, முதல்ல வந்து நம்மளோட டெக்னிக்கல் டீம், நம்மளோட டெக்னிக்கல் பர்சன் சிவாவுக்கு வந்து முகிலன் சிவான்றவர், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ராத்திரி பகலமாக ஏசி வாங்கி ஏன்னா செம்ம டெக்னிக்கல் கிளீச் ஆயிடுச்சு. அதனால் வந்து எங்களால் சில வீடியோஸ் ஏற்ற முடியாது போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்தது வந்து 12ஆம் தேதி 13 ஆரம்பித்தோம். ஆமாம் 12. ஏன்னா நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம ஃப்ளைட் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் மோர் தென் 12 ஹவர்ஸ் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ டிலே ஆகணுன்னா நம்மளால ஆன் டைமுக்கு வந்துட்டு நம்மளோட ஷெடியூல் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற நிலைமையாச்சு. நிறைய இடத்துக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலே ஒரு கேரளையில் நம்ம பினாங் ஏர்போர்ட்லேயே நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எக்யூப்மெண்ட்ஸில் வந்து இது வந்து ஒரு பொது நிலமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோமே. நீங்கள் வந்து பவர் பேங்க் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ளைட்டில். பட் பவர் பேங்க்லேயே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஹெட்ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா 10,000 எம்ஏஹெச் என்னது சொல்லுவாங்க, எம்பிஹெச்னு சொல்லுவாங்க. 10,000 20,000. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா 30,000 நம்ம வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை வரும். ஸோ நேரடியாக போய்ட்டு நம்ம வீடியோஸு அங்கே எடிட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து பவர் சப்ளை வரும். ஸோ அதை வந்து பிள்ளைங்க போல பிடிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000 மேலே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அது ஒன்று, அதை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னே ஃப்ளைட் ஒரு 2 hours டிலே. அது முடிச்சுட்டு நம்ம கேரளாவில் இறங்குறோம். எங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு மாதம் வந்து கிடச்சி நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் கொடுத்து அங்கே தங்கிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து நைட் ஃப்ளைட் தான். அந்த நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து நைட்டு. ஸோ நைட் ஃப்ளைட் எடுத்து நமக்கு வர கட்டியும் அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த நாள் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நேரடியாக ஹோட்டலுக்கு போயிட்டு மறுநாள் வந்து கொஞ்சம் சென்னையில் கொஞ்சம் கவர் பண்ணோம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம இங்கே வந்தோம் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் அது. ஏன்னா நார்மலாக வந்து எலெக்ஷன் தான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் பார்க்குறதும் சரி, மலேசியாவில் பார்த்தோமா எலெக்ஷனாகவே அந்த அந்த டிசால்வ் பண்ணோன்னா பார்லிமெண்ட்டும் சரி டூனியும் டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா புகார் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா ஆரம்பிச்சிடும் கொடி அந்த ஃபீவர் ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நாமினேஷன். ஸோ ஒன்ஸ் அந்த நாமினேஷன் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்க. ஸோ நாமினேஷன் பண்ணனோட கொடி தான் மொத அந்த எலெக்ஷன் ஃபீலிங்கே வந்து கொடியில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட கொடி கட்டுவாங்க, அவங்களோட கொடி கட்டுவாங்க. அப்படியே அந்த நாள் வர என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் ரோடே. எங்கே ஜனத்துக்கு கூட இருக்கும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து அதை நம்ம சென்னையில் பார்க்கல. அதுமாதிரி தமிழ்நாட்டில் இறங்குறதுல ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நம்ம பேசிட்டு வந்தோம், என்னடா அது கொடியே காணுமே, ஏன் கொடியே காணுமே. எனக்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கம் நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் வரும்போதே பார்க்கலாம். அந்த ஒரு பெரிய செவரு இருக்கும் பாருங்கள், ஒரு எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த செவரு கட்டி வச்சுருப்பாங்க ஏர்போர்ட்டோட செவரு. அந்த ஏர்போர்ட்டோட செவரை பார்த்தீங்கன்னா எந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட கொடி வந்து அது பூரா இருக்கும். ரெட்டா இல்லை உதயசூரியனா கலர் இருக்கும். அந்த பிளாக் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் இருக்கும். ஸோ இல்லைன்னா ரெட்டையில் பார்த்தீங்கன்னா க்ரீன் என்னமோ ஒரு கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெட்டையில் போட்டிருப்பாங்க. ஸோ அது கூட சாயத்தை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் மூடிட்டு இருந்தாங்க. நாங்கள்
சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணிட்டாங்க. நாமினேஷன் முடிஞ்சு தான் நம்ம வந்தோம், ஆஃப்வேல வந்தோம். 22 நாள் கேம்பெயின் நம்ம வரும்போது 10 நாள் ஓடிடுச்சு. 10 நாள் ஓடிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு அந்த தான் கேட்சப் பண்ணுறது. ஸோ அப்புறம் சென்னை மறுநாள் காலையில் விட்டு எழுந்தோம், ஆர்வமாக எழுந்திட்டு கேமராவில் தூக்கிட்டு போய் பார்க்க போகிறோம். அறவே கொடியும் இல்லை, இருக்கிற எல்லாமே அடைச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து லோக்கலாக கிரவுண்ட் ஃபீலிங் உள்ளது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி நம்ம அந்த நாட்டை பற்றி கேட்குறோன்னா டாக்ஸி டிரைவரை கேட்பாங்க. ஆமாம், டாக்ஸி டிரைவர் தான் அம்பாசிடர்ஸ். அவங்க அம்பாசிடர்ஸ் ஆஃப் த, அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு, நிலவரம் எப்படி இருக்கு, நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டச் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோக்காரரை பிடிச்சோம். சரி, அந்த காலத்துக்கு தான் சொல்ல சரி. அந்த ஆட்டோக்காரர் வந்து எனக்கே வந்து அது வந்து ஒன் சைடடா இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து நான் வந்து டிஎம்கே மெம்பர் இல்லைன்றாரு, அவருடைய ஃபுல் சப்போர்ட் வந்து டிஎம்கே தான். எல்லாம் 40க்கு 40 டிஎம்கே ஜெயிக்கணுன்றாரு. சரி, நம்ம ஒரு நியூட்ரலான ஆளாக இருந்தோமா நார்மலி நம்ம சொல்ல மாட்டோம், அது நம்ம கட்சி அடிச்சா நம்ம சொல்லுவோம். பட் அவங்க இல்லை 40க்கு 40 தான். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து இந்த 2 கட்சி தான், அதை தவிர வேற புது கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, எப்படி இப்போ பிஜேபி வந்து ஆல் அவுட்டாக வராங்க, ஸோ தே மைட் பி அ சான்ஸ் அப்படின்னோம். ஓ இல்லை அப்படின்னாரு. அப்புறம் வந்து பேசுகிறப்ப என்ன சொன்னார், நாம் தமிழர் எப்படின்னு கேட்டோம். அவங்க கூட நம்ம சேர்த்துக்கலாம், பட் ஆனால் வந்து நாங்கள் பிஜேபி ஏற்றுக்க மாட்டோம், தேசிய கட்சிகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஒரு நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏன்னா நம்ம அங்கே பார்க்குற செய்திகள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமான ஒரு பிரளயம் கிளம்ப போகுது, சூறாவளி அடிக்க போகுது, அரசியலை தலைகீழ திருப்பி போடும்போது அவர் மட்டும் இல்லை, நம்ம அதுக்கு பிறகு பார்த்த 4-5 ஆட்டோ டிரைவர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த சேம் ஃபீலிங்ல தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒன்று உதயசூரியன் இல்லைன்னா ரெட்டையில நம்ம எப்படி பார்த்தோமா, அனாலிசிஸ் பார்த்தோமா, ஒரு 10 பேரை நம்ம மீட் பண்ணோமா, அந்த 10 பேர்ல 3 பேர் வந்து பாஜகவுக்கு பேசுறாங்க. சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம அப்புறமா ஷேர் பண்ணிப்போம் என்ன அவங்க பாஜக பார்க்குறாங்கன்னு. பட் அந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஏடிஎம்கே போட்டாலும் போடுவோம், டிஎம்கே போட்டாலும் போடுவோம், புது கட்சி நம்ம வந்து அது நார்தர்ன் கட்சி சொல்றாங்க, நார்தர்னில் உள்ள கட்சிக்கு நாங்கள் போட மாட்டோம்றாங்க. அப்புறம் நம்ம அதே டைம்ல வந்து அவங்கள சும்மா இன்னும் போட்டு பார்ப்போமே, ஏன் நார்தர்ன் கட்சி வேணான்றாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட் நம்மளோட ரத்த உறவோட இருக்கிற ஒரு தமிழர்னு சொல்லி தமிழ் ஐடென்டிட்டியை கொண்டு வர ஒரு கட்சி நாம் தமிழரை பற்றி பேசுனா, இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம இல்லை அவங்க தெளிக்க முடியாது, வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம், அவங்க தெளிக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம அதில் ஒரு கேள்வி கேட்டோம், வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க, கொடுக்கவும் மாட்டீங்க, அப்புறம் எப்படி கஷ்டம் நீங்கள் சொல்லலான்றதுக்கு அவங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. மோஸ்ட்லி இதை சொன்னவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஒரு நிலைமை தான். அவங்க இது இல்லை அது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க கிளியரா. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், நம்ம ஒரு நாள் பேசுனதில்ல, சில பேர் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம அந்த மலேசியாவிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தோணும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதிமுக இல்லைன்னா திமுக இவங்க 2 பேர் தான், இவங்க இந்த 2 கட்சி தான் வந்து பவர்ஃபுல்லான கட்சி தமிழ்நாட்டில். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அதே வேலையில் பார்த்தோமா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 2 கட்சியில் வந்து இப்போ வந்து திமுக வந்து ஒரு பெரிய திருட்டு கட்சி, திருடர்கள், லஞ்சம், அப்படிதான் அந்த கேம்பெயின் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. கேம்பெயின் அப்படியே தான் வருது, அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 கட்சிகளையும் அப்படிதான், அந்த 2 கட்சிகளும் அப்படிதான் பேசுறாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம நிறைய பேரோட கருத்து கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரவுண்ட்ல உள்ளது சாதாரண மக்கள், அவங்க வந்து வீடர் கிளாஸ் கூட சொல்ல முடியாது, அவங்க இப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். ஏழையா இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு குரூப் இருக்கும், அப்புறம் தான் வீடர் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ்னு சொல்லலாம், உழைக்கும் வர்க்கத்தினர். அவங்க என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அது நீங்க உழைக்கும் வர்க்கம்னா நம்ம யாருன்னு சொல்லிடுறோம், போட்டோக்காரவங்க, பூ விற்கிறவங்க, எண்ணெய் விற்கிறவங்க, இந்த ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் பண்றவங்க, இவங்களை பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன கருத்தை வந்து அப்பதான் சித்திக்கு வைக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து காலங்காலமாக திமுக அதிமுக இது 2 கட்சி, இந்த 2 கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அது வந்து ஒன்று திமுகவுக்கு ஒரு 2 டேர்ம் கொடுப்போம், அப்புறம் அந்த டேர்மை மாற்றுவோம் அதிமுகவுக்கு. ஸோ இப்படி தான் வந்து தமிழ்நாட்டோட அரசியல். பட் நம்ம கேட்குறோம், அவங்களுக்கு அவங்க மேலே பெரிய குற்றச்சாட்டு இருக்க, பணம் திருட்டுது கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்க, அவங்க வந்து லஞ்சத்தில் அடிபட்டிருக்காங்க. பட் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து சிந்திக்க வச்சு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
என்டையர் இந்தியன் யூனியன் ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியானா நீங்கள் வந்து டெல்லியிலேருந்தோ சரி காஷ்மீர்லேருந்தும் சரி நீங்கள் என்ன சொல்லுவாங்க அந்த கீழே ராமநாதபுரம் மட்டும் அந்த இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் வந்து வளர்ச்சியான ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது, நாங்கள் வந்து பார்க்குறது தான் அது அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் உழைக்கிறது வந்து அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா அதுக்கு சுமையாக நினைக்கல, அது வந்து ஒரு கஷ்டமாக அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு தேவைப்படுறதை கொடுக்குறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, அது எங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. இவ்வளோ காலமாக எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்குறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கும் போது சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா மலிவான விலைக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது. ஐ மீன் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட போறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா இருந்தாவே அவங்க வயது அன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு இதை சொல்லும் போது உங்களுக்கு நினைப்பு இருக்கான்னு தெரியல. நம்ம ஒரு கடையில் வந்து இட்லி சாப்பிட்டோம், அந்த ரோட்டோர் தான் அந்த அம்மா திருவள்ளு அது எங்கது மயிலாடுதுறை. ஒரு இட்லி வந்து 6 ரூபாய். நம்மளோட பணத்துக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 35 காசு ஒரு இட்லி. அவங்க 3 இட்லி சாப்பிட்டாங்கன்னா வயிறு. ஸோ 3 இட்லி தான், அதுக்கு மேலே சாப்பிட முடியல. நம்ம ஒரு பெரிய தோசை சொல்லிட்டு 40 ரூபாய் சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு இதை தான் சொல்றாங்க. வளர்ச்சி இருக்கு எங்களுக்கு. யார் சொன்னா தமிழ்நாடு வந்து ஒரு அண்ணா காலத்துலேருந்து இது மட்டும் அந்த வளர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த திராவிட கட்சிங்க வந்து வளர்ச்சி தான் வந்துகிட்டு இருக்காங்க, அதை டினை பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து மோடி வந்து அவர் சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாரு, அவர் எங்களுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. இந்த 2 கட்சிங்க தான் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அது வந்து அது பிஜேபி டிஎம்கே ஆதரவாக இருப்பாங்க, திமுக ஆதரவாக இருப்பாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே ஆதரவாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதைத்தான் சொல்றாங்க. இந்த 2 பேர் ஓட்டு போடுறவங்க ஒரு அரசியல் வந்து எப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க சொல்றது அந்த வார்த்தை தான். பரவாயில்லையா, அவங்க வந்து நீங்க ஒரு 100 ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பரவாயில்ல ஒரு 5 ரூபாய் எடுத்துட்டு எங்களுக்கு 5 ரூபாய் செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. இப்ப அவங்க சொன்ன ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க பிள்ளைங்களுக்கு கல்வி இருக்கு, பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும், வேலை வாய்ப்பு படிச்சு முடிச்சுட்டு எங்கள் பிள்ளைங்க வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் போகிறதுக்குலாம் அதுக்கும் கோட்டா சிஸ்டம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க வந்து ஏழ்மையானவங்க அந்த குறிப்பிட்ட வகுப்பினருக்கு எல்லாருக்கும் வந்து அது எல்லாருக்கும் சரிசமமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்குதுங்க, படித்து முடிச்சுட்டு அதுங்க வந்து வேலைக்கு வந்துடுதுங்க. அவங்க படிச்சுட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து அவங்க ஏழ்மையிலேருந்து எடுத்துடுறாங்க. எங்க பிள்ளைங்க படிக்கலன்னா அதுங்க பாலிடெக்னிக் போயிட்டு அதுங்க அவங்களோட குடும்பம் தனியா போயிட்டு எங்க குடும்பம் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து எங்களுக்கு வீடு இருக்கு, முன்னமே குடிசை இல்லை, அதெல்லாம் மாறி போயிடுச்சு காலங்கள். நம்மளும் குடிசை பார்க்கலையே, செத்தன் பிளேசஸ் தான் அது குடிசை சொல்லக்கூடாது. அது நம்ம மலேசியாலையும் இருக்கு, ஸ்ரீகான் சொல்லுவாங்க. அவங்க வந்து கல்லுல இருக்கு. அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களாம் வந்து சிட்டி டுவெலர்ஸ் நம்ம சொல்லுவோம், புனரோக்கா பண்டார். அவங்க வந்து த்ரோக்கா பண்டார் பண்ணி சொந்தமா கடிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்குன்னு தனியா ஊர் இருக்கு, ஊர்ல நிலம் இருக்கு, வீடு இருக்கு. இப்படி கேள்வி மரீனால வந்து நம்ம முந்தி போனோமா வந்து ஒரு காலகட்டத்துல மீனவர் எல்லாம் சுகமா இருக்கும். இன்னைக்கு அதே மீனவர்கள் அவங்க அங்கதான் இருக்காங்க, அவங்களோட இது அங்கதான் இருக்கு, மீன் அங்கதான் வைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் வந்து 5 மாடி ஃபிளாட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. சோ அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த இவங்க மேல வைக்கப்படுற மீண்டும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு வந்து ஊழல் தான். ஆனா நம்ம சாதாரண கடை மக்கள்கிட்ட பேசணுமா, அவங்க அதானியை பத்தியும் அம்பானியை பத்தியும் பேசுறாங்க. நீங்க இங்க ஊழல்ன்றீங்க, அங்க அவன் வந்து ஆயிரக்கணக்கில் அடிச்சுட்டு போறாங்க, அது பரவாயில்லையா? ஆனா அங்க உள்ளவங்களுக்கு வந்து நார்த்ல வந்து யூபிலையும் பீகார்லையும் ராஜஸ்தான்லயும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆளுது. ஆனா அங்க உள்ளவங்க வந்து இங்க வேலைக்கு வராங்களே, அவங்க கேட்குற கேள்வி நம்மளும் வந்து அதை எப்படியோ கவுண்டர் பண்ணோம். அவங்க உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சைட்டை ஆதரவு எடுக்கிறோம்ட்டு. எங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து அது வந்து வேற மாதிரி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவோம், ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவோம், இன்னொரு இடத்துல நாங்கள் டிஎம்கே இப்படி எல்லாம் பேசுவோம். இவன் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு கட்சி இருக்கும், இந்த கட்சி வந்து நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த இதில் நம்ம அதை செய்யல. பாஜகவும் பார்த்தோம், பாஜகவும் தான் நம்ம போய் பார்த்தோம். ஆமா, நம்ம வந்து அதுல தெளிவா சொல்றோம், பாண்டிச்சேரி வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு பிஜேபின்னு சொல்லி நம்ம சொல்றோம். எங்களோட காலிங் இஸ் ஃபார் பிஜேபி இன் பாண்டிச்சேரி. ஏன்னா வோட்டர்ஸ் டர்ன் அவுட் வந்து ஐஎஸ் நம்ம பார்க்கும்போது அப்புறம் இறுதியில வந்து நம்ம அதை பத்தி பேசலாம். சரி, அதான் நீங்க வந்து இந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்மளுடைய பாட்காஸ்ட்ல ஒரு முறை சொல்லியிருக்கேன், நார்த் வர்சஸ் சவுத்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து தென் மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அதிகமா இருக்கு. இங்க வந்து மொர்டாலிட்டி ரேட், இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி, ஐஎம்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து குழந்தைகள் பிறந்து
இறக்குற அந்த மொட்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவிலேயே மிக குறைவு தமிழ்நாட்டில் தான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குன்னு அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஒரு பிள்ளை அவங்க மாசம் ஆயிட்டாங்கன்னா அவங்க நமக்கு எப்படி இப்போ முக்கு மேரா முக்கு பீரு இருக்கு, அதே மாதிரி வந்து இங்கே வந்து பிள்ளைங்க கருவில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைங்களுக்கான ஊட்டச்சத்துலேருந்து எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்குது. அவங்க இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போனால் அவங்க ஜெயலலிதா காலத்தில் வந்து அம்மா காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாலிக்கு தங்கம். அந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படித்து முடிச்சா 1 பவுன் தங்கம், யூனிவர்சிட்டி படித்து டிகிரி எடுத்தால் 2 பவுன் தங்கம். அதனாலே வந்து பல பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. இந்தியாவில் வந்து அதிகமான பெண் பிள்ளைகள் படிக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. படித்த பிள்ளைங்க டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பெண்கள். ஸோ அவங்க டிகிரி படிச்சுட்டு குடும்ப மனைவியாக போகிறாங்களா என்ன, ஆனால் அவங்கள்ட்ட டிகிரி ஒன்று இருக்கும். ஸோ அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அதிகமான எக்கனாமிக்கல் இங்கே ஜெனரேட் பண்ணியிருக்கு. நிறைய எக்கனாமிக்கல் எங்கே பார்த்தாலும் எக்கனாமி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா வந்து லேண்ட் ரோவரை ரேஞ்ச் ரோவர் கம்பெனியும் ஜகுவாரையும் வந்து சென்னையில் திறக்கிறதுக்கு பிளான்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம இன்னும் பெரிய பண்டிட்ஸ் மாதிரி நம்ம பேசுவோம். பட் என்னன்னா சாதாரண கடைநிலை மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களேருந்து, ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தகவல் வந்து செய்தி இருக்குது போகுது. ஸோ அப்போ சில பேர் கேட்பாங்க, அடிவே அப்படின்னா வந்து இங்கே வந்து மோடி வந்து வளர்ச்சியை கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மோடியுடைய ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவுடைய ஆதரவாளர் இன்னொரு பதிவு வச்சிருக்காங்க. அது நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. மோடி நீங்கள் அவர் வந்து மோடி சைடில் நம்ம ஓகே மோடின்னு சொல்கிறோம்னா பிஜேபி பாஜகவாங்க பிஜேபி சைடில் நம்ம வந்து சில பேர் நம்ம பேட்டி எடுத்தோம். அது வந்து அவங்க சொல்கிறது என்னென்னு பண்ணால் நிறையா செஞ்சுருக்காரு மோடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னா ஹைவே அங்கே மலேசியா மாதிரி தான் அங்கேயும் ஃபெடரல் ரோட் ஃபெடரல் கவர்மெண்ட், ஸ்டேட் ரோட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது மற்றபடியாக சின்ன சின்ன ரோடு அதன் டெவலப்மெண்ட்லாம் வந்து ஸ்டேட் கீழே இருக்குது. ஃபெடரல் ரோடு வந்து நீங்கள் ஃபெடரல் ரோடு ஒட்டி ஃபெடரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைவேஸ் வந்து காலகாலமாக இருக்குது பாருங்களா, அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ஹைவேஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃப்ளை ஓவர் பிரிட்ஜ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வரும்போது ஒரு டிராஃபிக் லைட் வரும், ஆள் ஜெயமாவா ஹைவேன்ட்டு ஃப்ளை ஓவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம போகிற இடத்துல. ஸோ இது ஒரு இதாக சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமானது ஒன்று சொன்னாங்க, அது வந்து எங்களையும் சித்திக்க வச்சிருச்சு. பாஜக வந்து ராமர் கோயில் கட்டிட்டாங்கன்ட்டு தமிழ்நாட்டில் தமிழர்கள் இங்கே உள்ள தமிழர்கள் நாங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க ராமர் கோயில் கட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு சிம்பிளாக பார்க்குறாங்க. அந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் வந்து ராமர் கோயில் பெருசாக பார்க்குறாங்க. மற்றபடியாக மைக்ரோ லெவலில் ஸ்டேட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இல்லை அவர் கொடுத்தா அவர் செய்வார் தான்றாங்க தவிர மைக்ரோ லெவலில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. மைக்ரோ லெவலில் பட் ஃபெடரல் கவர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோடு சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது. பட் நம்மளும் அவங்கள கவுண்டர் பண்ணுறோம், அவங்கள கேள்வி கேட்டோம். அவங்க வாயில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள், நம்ம இன்டர்வியூ பண்ணியிருப்போம். ஸோ அவங்களை கேள்வி கேட்கும் போது அவங்களும் வந்து சில விஷயம் சொல்கிறாங்க. நிறைய வீடியோ எங்களால் ஏற்ற முடியல, நிறைய பேர் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாங்க, வேணான்றாங்க. ஏன்னா வியாபாரிகள் வந்து ரோட்டு ஓரத்தில் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து உண்மையாக சொல்லிட்டாங்கன்னா அந்த கட்சி தெரிச்சு வச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் ப்ராப்ளம், அவங்க வியாபாரம் பண்ண முடியாமட்டு. ஸோ அதெல்லாம் ஆஃப் ரெக்கார்டு. அது நாங்கள் என்னன்னா எங்களோட அனாலிசிஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து பாஜக சொல்கிறது வந்து ராமர் கோயில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்போ நம்ம கேட்டோம், அது ரொம்ப நோட்டில் இருக்குது, நம்ம இங்கே இல்லையேன்ட்டு. இன்னொரு கேள்வி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டோம், நீங்கள் ராமர் கோயில் புதுசாக நீங்கள் கட்டியிருக்காங்க, ஒரு இஸ்லாமியரோட என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வழிபாட்டு தலத்தை அவங்களோட மஸ்ஜிட்டாக என்னமோ அந்த காலத்தில் தான். அது நம்ம ரொம்ப டீப்பாக போனால் அது வந்து அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ். பட் அது அந்த இருந்த அந்த மஸ்ஜிட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, அது உடைச்சிட்டு தான் வந்து அது மேலே தான் வந்து இவங்க அதை கட்டுறாங்கன்ட்டு. பட் அவங்களோட ஆர்கியூமெண்ட் அதுக்கு கீழே இன்னும் வந்து இந்துவிசம் தான் முதல்ல இருந்திருக்கு அது ஆர்கியூமெண்ட். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நிலம் தான் கொடுத்துட்டோமே, பெரிய நிலம் கொடுத்துட்டோம், இதோட பெரிய நிலம் இப்போ இருக்கிறதோட பெரிய நிலம் கொடுத்துட்டோம், அதை கட்டுறது கூட மாநிலம் கொடுக்குறதுக்கு பிஜேபி ரெடியாக இருக்குது. பட் அவங்க போக வேண்டியது அதை பற்றி பிரச்சனைன்னு. ராமர் கோயில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் நினைக்கிறேன். பட் ஆனால் அதே டைமில் நம்ம கேட்டோம், நீங்கள் ராமர் கோயில்ன்றீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலே கிடையாது. எல்லாம் வந்து 3000 வருஷம் காமன் டெஸ்ட் பண்ணாத வருஷங்கள் கோயில்கள்லாம் வந்து பாஜக வராத மண்ணிலேருந்து கோயில்கள் நிறைய ஒரு நாடு உருவாகிறதுக்கு மண்ணிலேருந்து ஆலயங்கள் இருக்கு. அது இன்னைக்கு நிர்வாகம் நடத்துறது பார்த்தீங்கன்னா இந்து என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த பாட் மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. ஸோ அது வந்து நேராக ஸ்டேட் கீழே இருக்கு.
ஈவன் அந்த சில பேருக்கு வந்து இங்க உள்ள அந்த திராவிடம் அதெல்லாம் வந்து சில பேருக்கு மலேசியாவில் புரியாது. அவங்க நினைச்சிட்டாங்க திராவிடம்னா இவங்க வந்து எல்லாமே வந்து மதத்தை எதிர்ப்பாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் சாமி கும்பிடுறாங்க. இங்க ஞாபகத்தை சொல்றேன், எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க இருக்காங்க, மசூதிக்கு போறவங்க இருக்காங்க, கோயிலுக்கு போறவங்க. நீங்க வந்து இந்த நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அம்மன் அப்பதான் வெளியானாங்க. நம்ம பார்க்கும்போது பெரிய கூட்டம், அது கிட்டத்துல போக முடியல, அவ்வளவு பெரிய கூட்டம். ஸோ அவங்க நினைக்கிறாங்க நாங்க திராவிடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், அப்படிதான் பேசுறாங்க. இது வந்து நம்ம வந்து உடனே நீங்க வந்து திராவிடத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, திராவிடத்துக்காக உருட்டுறீங்கன்னு சில சொல்லலாம். பட் நாங்க இங்க பாக்குறத நாங்க சொல்றோம். நாங்க அங்கிருந்து வரும்பொழுது எங்களோட வியூ வந்து வேற, ஒரு பெரிய ஒரு அலை மழை நினைச்சோம், கொண்டு வருவாரு, அதுதான் நாங்க பார்த்தோம். பட் இங்க வந்து பார்த்தா அது அதோட ஆப்போசிட்டா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நீங்க சொல்லுவீங்க, நீங்க இன்டர்வியூ பண்ணாலாம் வந்து சில பேர் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர் தானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ். பட் ஏன்னா சாதாரண மக்கள் வந்து அவங்க இன்டர்வியூ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. பட் நாங்க வந்து போற இடத்தெல்லாம் பேசுறோம், சாப்பாட்டு கடையில பேசுறோம், பழ கடையில பேசுறோம், நாங்கள் போகிற வழியில் ஹைவேல நிப்பாட்டினாலும் பேசுகிறோம். ஸோ அவங்களுடைய கருத்தை தான் நாங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். வந்து அந்த திராவிட கொள்கைன்னு நீங்கள் போகும்போது அந்த நீங்கள் சொல்கிற அது ஒரு 3 இதை நம்ம பிரிக்கலாம். அந்த திராவிடம், அந்த ஹிஸ்டாரிக்கல் டேர்ம், அதாவது வந்து ஆரிய திராவிடம், அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த திராவிட இயக்கம் ஆரம்பிச்சது, அதாவது வந்து நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிச்சது. பெரியாருக்கு முன்னாலே தான் ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட இயக்கன்றது. அந்த பார்ப்பனியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு இயக்கம். இப்போ அது திராவிட அரசியலாக மாறி இருக்கு. ஸோ அவங்க இப்படி தான் பார்க்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திராவிட கட்சி என்பது வந்து நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வந்து ஒரு சாலிட்டான ஓட் பேங்க் வந்து வச்சுருக்காங்க. அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் அவர் திருநூறுலாம் பார்க்க முடியாது, எப்போ பார்த்தாலும் திருநூரோட தான் இருப்பார். அதே போல் அந்த கட்சியில் பாதி பேர் பொட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இந்த டிஎம்கேல வந்து பழனிவேல் தியாகராஜன் இப்போ வந்து ஐடி மினிஸ்டராக இருக்காரு. அவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை போனோன்னா அவருக்கு வந்து நிம்மதி இருக்காது. அவங்க குடும்பமே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கோயிலுடைய அரங்காவலர்களாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, இங்கே வந்து இந்து மதத்துக்கு ஆபத்து, இந்த கோயில்களுக்கு ஆபத்துன்றதுலாம் அவங்க சும்மா கதை. இன்ஃபேக்ட் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க இது வந்து ஒன் ஆஃப் த அவர் சொன்னது, இந்த 2 வருட காலங்களில் வந்து 1000 கோயில்களுக்கு வந்து குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்களாம் தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி நார்த்தில் ஏன் அவங்க செய்ய முடியுமா? அங்கே நார்த்தில் வந்து ஒரு ஜாதிக்காரவங்க வந்து கோயிலை வச்சுக்குவாங்க, இங்கே வந்து அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு. நம்ம இல்லை அவங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல அரசியல் வந்து அஃப்கோர்ஸ் பாஜக வந்து நம்ம எப்படி கம்பேரிசன் பண்ணலாம்னா அந்த பாஸ் இருக்கிற மாதிரி அவங்க வந்து மதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது தப்பு கிடையாது. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆக்சுவலி பாஜகவை ஏற்றுக்க முடியாத விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா மொழி, மொழி அவங்க முக்கியமானது வந்து மொழி. அவங்க வந்து இவங்களை இந்து ஆக்கிடுவாங்கன்னு அந்த பயம்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க எங்க இந்து தானே, நாங்க கோயிலுக்கு தானே போயிட்டு வரோம், நாங்க மீனாட்சியை கும்பிடுறோம், நாங்க வந்து முருகரை கும்பிடுறோம், நாங்க வந்து விநாயகரை கும்பிடுறோம், எங்களுக்கு வந்து எங்க எல்லாமே இருக்கு, எங்களுக்கு நாங்க இந்து தான். அவங்களுக்கு அது இஷ்யூ இல்லை, அது இஷ்யூ கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாம் இந்துவா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், முஸ்லிம்ஸ் கூட நாங்க அண்ணன் தம்பி மாதிரி மாமா மச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றாங்க, கிறிஸ்டியனுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. ஸோ இங்க வந்து அவங்க மதத்தை எவ்வளவு தூக்குனாலும் இவங்க சொல்றாங்க இங்க இருக்கிற மதத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. ஸோ மதம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட இங்க நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனை நம்ம பார்த்தீங்கன்னா மொழி. அவங்க பயப்படுறது மொழி அழிஞ்சிடணும், இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மலேசியாவில் பேசுகிற தமிழ் வந்து சுத்தமான தமிழ். நீங்கள் அங்கே வந்து சோறு தான் சொல்லுவீங்க, இங்கே வந்து ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. மொழி அழிஞ்சிடும் பயப்படுறாங்க. இன்னொரு வந்து அவங்களோட கலாச்சாரம் அழிஞ்சிடும்னு பயப்படுறாங்க. கலாச்சாரம், மொழி இதைத்தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. சம் ஹிஸ்டரிக்கல் பிளேசஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்களை மாற்றிடுவாங்க, ஹிந்தி வந்து ஹிந்தி திணிப்பு வந்துடும். ஸோ அவங்களுக்கு பயப்படுறதே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுறாங்க பாஜக பற்றி. பட்டு பாஜக எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்துமா அவங்க வந்து நிறைய செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இன் சென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்தி குறைவாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து அது கூட கொண்டு வர முடியும். அவங்க அந்த சனாதனம் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னும் சாலிட்டான இந்து ஆகிறதுக்கு நினைக்கிறேன். அந்த ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வந்துருக்காங்க. பட்டு திராவிட கட்சிகளும் சரி, திராவிட இல்லாத கட்சிகளும் நிறையா இருக்கு. இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்காங்க.
அதில் பார்த்தா நாம் தமிழர் வந்து அது யாருமே வேணாம், அவங்களுக்கு திராவிடரும் வேணாம், எங்களுக்கு இந்தியனும் வேணாம், தேசிய கட்சி வேணாம், நம்ம தமிழன் நம்ம வாழ்வோம். நம்ம முருகல் வழிபாடு, முருகன் என்னோட பாட்டன் முப்பாட்டன் இப்படிதான் பேசிட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட என்னன்னா அந்த இனப்பற்று கூடயா இருக்கு. என் இனத்தை தமிழ்நாடுன்றது தமிழர்களோட தமிழன் தான் ஆளணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கொண்டு போறாங்க. இனம் சார்ந்த அரசியல் அது நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல இந்த 3 காம்பனன்ட் பாத்தீங்கன்னா மதம், அந்தாண்ட பாத்தீங்கன்னா இனம், அப்புறம் பாத்தீங்கன்னா திராவிடம், அந்த கொள்கைகள். ஸோ இதுதான் வந்து அந்த செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த அரசியல் இது முழுக்க எல்லாம் அரசியலாக்கி விளையாண்டு செஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அடிப்படை மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை பத்தி போதை பண்ணிக்கல. இது ஏன் நாங்கள் சொல்றோமா கிரவுண்ட்ல பார்த்தது. பட் இது ஓட்டு வரும்போது அந்த டிஃபரன்ஷியேட்டை பார்க்கலாம். இதோட தாக்கங்கள் எவ்வளவு தொலைவுக்கு போயிருக்குன்னு நம்ம 4ஆம் தேதி 6வது மாசத்துக்கு ஃபுல் ரிசல்ட் வந்துடும். தமிழ்நாடு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இது உண்மையா வந்து திராவிட கட்சிகள் வந்து திருடர்களா இல்ல உண்மையா வந்து மதத்தை வந்து கொண்டு வந்து திணிக்கிறாங்களா பாஜக, தமிழ் தேசியம்ன்ட்டு தமிழர்கள்ட்டு அந்த ரேசிசம் வந்து கொண்டு வந்து திணிக்கிறாங்களான்ட்டு இந்த 3 நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன அவங்களோட தாட் இருக்குன்ட்டு. ஆனா என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா இது என்னோட பார்வையில திராவிட கட்சிகள் அது வந்து திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இது 2 கட்சிக்கு வந்து சாலிடான சப்போர்ட் இருக்கும், சாலிடான பேஸ் வச்சிருப்பாங்க. இவங்களை கவுக்கணும்னா வந்து நார்தர்ன் பார்ட்டி முடியாது. நாம் தமிழர்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி இருக்கு. அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இனத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீமை வந்து ஸ்லோ பண்ணி ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிட்டு விஜய் வராருல்ல அந்த யூத்தை, ஏன்னா நாம் தமிழர் யூத் நிறையா இருக்காங்க. அதே வேளையில இந்த யூத்தும் கலந்தாங்கன்னா 2 காம்பனன்ட் ஒரு புது கூட்டணியை கொண்டு வந்தாங்கன்னா நாம் தமிழரோட கொஞ்சம் பிரேக் வைக்கிற வாய்ப்பு இருக்கு. அது நீங்க சொல்றது வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமா போறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல அவங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரீமா. நான் எப்படி பாக்குறேன்னா அவங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு அது திராவிட கட்சிகள் வந்து அவங்களுக்கு என்னோட பார்வையில் நான் பாக்குறேன், நாம் தமிழருடைய அந்த அரசியல் வந்து மக்கள்கிட்ட எடுபட ஆரம்பிக்குது, குறிப்பாக வந்து இளைஞர்கள்ட்ட ரீச் பண்ணுது. அவங்களுக்கு வந்து அதனால வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா போறாங்க, இவங்க இன தூய்மைவாதிகள், இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ரீசிசம் வந்தோம் அப்படின்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்க முடியாது, சொல்ல முடியாது. அவங்க வீடியோ பார்த்தோன்னா அது வந்து அது இல்ல நம்ம தமிழர் நம்ம வந்து அதை டினை பண்ணலாம், அவங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லல. பட் இதுதான் ரியாலிட்டி. இந்த ஒரு ஃபோக்கஸ்ல தான் போறாங்க. அவங்கள வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சிரமம்லாம் பார்க்கும்போது வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவங்க என்ன அவங்க ரொம்ப பிரஸ் பண்றாங்க. அவங்க தமிழர் நிலம் தமிழருக்கு அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. அப்படி அது வந்து தவறு இல்லைன்னு என்னோட கருத்து வந்து அதுதான், தமிழர் நிலம் தமிழருக்கு. பட் அதை வந்து அதுவே வந்து சில வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கான வாய்ப்பாகவும் அமைஞ்சிருது. ஸோ அதை அவங்க கேர்ஃபுல்லா எடுக்கணும்ன்றீங்க நீங்க. சில வார்த்தைகள் பார்த்தோன்னா நம்ம நேரடியாக போய் பார்த்துட்டு இருக்கோம். சில வார்த்தைகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரஜீவ் பாண்டிய பொம்மை வச்சு அவரை கொண்டது வந்து தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் அது. ஸோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு 2019. ஆமாம், அவர் பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நடக்கணுமா அந்த மாதிரி ஒன்று வரணுமான்னு கேட்குறாரு. ஸோ நாங்கள் எல்லாம் நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த எக்ஸ்பிளைன் போகிற மாதிரி அவங்க வந்து அதை வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்னத்தை எடுத்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த மோசம் அப்படியே இருக்காங்க. பூமி புத்திரான்னு சொல்லிட்டு மில்லேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இவங்க செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், மில்லே வந்து எக்ஸ்ட்ரீமா போகிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த சைடு நீ இவங்க செய்யும் போது இங்கேருந்து இவங்க பார்க்கும்போது அது இவங்க எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இல்லை அவங்க ஃபைட் பண்ணுறது அவங்க சொந்த நடந்து தான் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எத்னிக் நேஷனலிசம் நம்ம சொல்கிறோம், எத்னிக் நேஷனலிசம் வந்து தவறு அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஏன்னா நம்ம வந்து மலாய்க்காரர்கள் வந்து அங்கே மலேசியாவில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து அது வந்து அவர்களுடைய தாயினம், அவங்க நம்ம தான் அங்கே தான் அங்கே புலம்பெயர்ந்து போயிருக்கோம். அது வந்து யாரும் மறுக்க முடியாது. அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களோட நிலம், எங்களுடைய தாய்மா, எங்களுடைய இதெல்லாம் இதாக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு கலாச்சார படையெடுப்பு எங்கள் மீது நடக்கப்படுகிறது. எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய அரசியல்லேருந்து எல்லாமே ஒன்று ஒன்றா நாங்கள் இழந்துட்டு வரோன்றாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் ஓரளவு உடன்பாடு இருக்கு.
இல்லை ப்ளீஸ். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் சம் இஷ்யூஸ் வந்து நீங்கள் டினை பண்ண முடியாது. எப்படின்னா இப்போ வந்து வேலை வாய்ப்பு இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து அவங்க கேள்வி கேட்கறது உண்மை தான். நீங்கள் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு மோடி வந்தோன்னே இந்தியா வளர்ச்சி இருக்குன்றாங்க. பட் அவரோட சொந்த ஸ்டேட்டோ சரி பீகாரும் சரி அங்கே உள்ள பேர் தான் வந்து சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை செய்யறாங்க, மங்கு கழுவுறாங்க, எடுபடி வேலை செய்கிறாங்க. இங்கே வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் டேக் ஓவர் பண்ணுறாங்க. லைக் நம்ம இந்தோனேசியன்ஸ் வந்து அங்கே வந்து இப்போ பார்த்த கடைலாம் போடுறாங்க. அதே மாதிரி இவங்க இங்கே வந்து செய்கிறாங்க. பட் எல்லாம் ஒரே நாடு தான், இந்தியா பிடிச்சது தான். பட் தமிழ்நாடுன்றதுல வந்து செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எங்கே போனாலும் இப்போ அவங்க தான் இருக்காங்க, நாட் இண்டியன்ஸ். இப்போ நீ அந்த வேலையில் பார்த்தோன்னா சீமான் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே கிளம்புங்க, எங்களுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்க முடியும். பட் சில கான்செப்ட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அவர் சொல்ற கான்செப்ட் லைக் அக்ரிகல்ச்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், மாடு வளர்க்க கொண்டு போகணும். அவர் வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் சுயசார்பு அரசியல் அவர் பேசுறது, சஸ்டைனபிள் என்ன சொல்றாங்க, சஸ்டைனபிள் பாலிடிக்ஸ். எனக்கு தான் அதில் உடன்பாடு. அதில் வந்து சில அரசியல் நோக்கர்கள், சில அரசியல்வாதிகள் வந்து மாடு மேய்க்கிற வேலையை வந்து அரசாங்க வேலையை ஆக்கன்னு சொல்றாரு. அது எப்படி முடியும், அந்த கேள்வி இருக்கு. பட் ஆனா அது முடியும். நியூசிலாந்துல வந்து மிகப்பெரிய டெய்ரி ஃபார்ம்ஸ் வந்து யார் வச்சிருக்கா? கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அது ஒரு ட்ரஸ்ட் கீழே வச்சு. ஸோ மாடு மேய்க்கிறாங்கன்னா லிட்டரலியா வந்து அவங்க கம்பு எடுத்துட்டு மாடு மேய்ச்சி போறது இல்லை. மாட்டு பண்ணைகளை வந்து அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க. அதான் வந்து அவர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பால் வந்து தமிழ்நாட்டுக்கே பால் பத்துது. ஆனா பால் என்பது வந்து மிக மிக முக்கியமான என்ன சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்போர்ட். நியூசிலாந்து வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட பெரிய எக்கனாமி வந்து டிபெண்ட் ஆன் மில்க் எக்ஸ்போர்ட். அப்போ இங்கே உள்ளது அந்த அரசாங்கமே அதை எடுத்து செஞ்சா அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து ஐடி இதெல்லாம் போங்க, படிக்கிறவங்களாம் அங்கே போட்டோம். அண்டாண்ட கடைநிலை அதில் அந்த படித்து பாலிடெக்னிக் போகிறவங்க அவங்கள வந்து எக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணுவோம். எக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணி அதன் மூலியமா வரப்போற வேலை வாய்ப்புகள், அது வந்து நமக்கும் வந்து உணவுக்கும் பற்றாக்குறை இருக்காது. அதே போல வந்து நம்ம ஏற்றுமதியும் வந்து அதிகரிக்கும். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து அது புரியாதவங்க இல்ல அது வந்து அந்த ஐடியா மக்கள்கிட்ட போயிட்டு சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து ஏளனம் பண்ணி ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு அது வந்து இல்லாம சொல்றாங்கன்னு சொல்றாங்க. பட் அது நீங்க சொல்ற மாதிரி தான் மேபி அவருடைய கருத்துக்கள், அந்த கட்சியோட கருத்துக்கள் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பட் ஆனா அவங்க சொல்ற அரசியல் வந்து சற்று புதுமையா இருக்கு. அது வந்து இளைஞர்களையும் ஈடுபடுதுன்னு எனக்கு தோணுது. நம்ம எப்படி பார்க்கணும், செக்மெண்ட் பை செக்மெண்ட் பார்க்கணும். அவங்க முன்னோக்கு சிந்தனை எப்படி இருந்து இந்த தமிழர்கள் வந்து எக்கானமிக்குள்ள கொண்டு வரலாம், வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கலாம், அரசாங்கம் வந்து எப்படி செயல்படணும், தமிழோட மாடல்ல எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அது சொல்றாரு. பட் அது வந்து ஃபைன். பட் அதே டைம்ல அந்த வேர்டிங் அவர் பாய்க்கிற வேர்டிங்கை வந்து இன்ஸ்டால் பண்ற வேற அது நம்ம தெரிஞ்ச கதை போகிறேன். அவங்க ரொம்ப இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நார்தன் காரணத்தில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இங்கே வராதிங்கடா, நீங்கள் இங்கே வராதிங்கடா, நீங்கள் அங்கேயே இருக்குடான்றாரு. அந்த வார்த்தை அப்படி தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கும் போது தான் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஏன் வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது அந்த ஒரு எண்ணம் வருது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நாடு ஏன் நீ வந்து இங்கே வந்து நீ வந்து ரூல் பண்ணணுன்ட்டு தான் வருது. பட் நான் நினைக்கிறேன் ரொம்ப நாம் தமிழர்கள் பற்றி பேசிட்டோம். அப்போ நம்ம நாம் தமிழர் முதல்ல நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, திராவிடர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இவனுங்க தமிழ் தேசியம் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க. இல்ல அந்த ஒரு சைடு அந்த ஒரு குரூப் வந்து இவனுங்கெல்லாம் வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு நான் போகாட்டி போய் நீ சொல்லிட்டாங்க. ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான இடம் அது எங்கன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர். ஆமாம், கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை. அப்போ நம்ம போயிருந்தோம். அண்ணாமலை பார்க்க முடியல, ஏன்னா சில நம்மளுக்கு தெரியும் அவங்க ஷேடோலாம் அப்படின்ட்டு. பட் நம்ம போகும்போது போய் பார்த்தோமா, அஃப்கோர்ஸ் அங்கேயும் வந்து இளைஞர்கள் வந்து அவங்க சைட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சேர்ந்தவங்க. அப்போ நம்ம பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஏன் ஒய் நாட் பிஜேபி வரலாம், பிஜேபி வருதோ இல்லையா அண்ணாமலை வரலாம், ஏன்னா அவரோட படிப்பு அவர் என்ன ஐபிஎஸ் அவரு. ஸோ அந்த லெவலில் வச்சு அவரால் செய்ய முடியும், அவங்களோட மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பட் ஓவராலாக பார்த்தோமா, ஓவராலாக நம்ம போனது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரண்ட் பிஜேபியில பார்த்தது வந்து பாண்டிச்சேரி ஒரு புது வைப்ரண்ட் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நம்ம போயிட்டு வந்து இன்னொரு பார்ட்டி வந்து நம்ம ஜஸ்ட் ஹைலைட்டாக தான் பார்த்தோம். பிஜேபி வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகணும், ஆஃபீஸ் போனோம்,
அங்கே உள்ளவங்கள்ட்ட பேட்டி எடுத்தோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு கேம்பெயின் போயிருந்தோம், அங்கே சில பேர்கிட்ட பேட்டி எடுத்தோம், தனியாக பேட்டி எடுத்தோம், வேறு கட்சிக்காரங்களையும் எடுத்தோம், அங்கேயும் எடுத்தோம். ஸோ பார்க்கறதுக்கு பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஆளுங்கட்சி வந்து என்ஆர் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் கூட்டணியில் தான் இப்போ வந்து ஒரு சீட் வந்து பிஜேபி நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு புதுமையான அவங்க கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்கு வந்து இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட கட்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓவரால் அந்த ஆங்கிளில் பார்த்தோமா பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு தோட்டம் இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க தெற்குல வந்து முளைக்கிறதுக்கு இந்த தாமரை வந்து அது வந்து வாய்ப்பு இருக்கு. பட் இன்னொன்று பார்த்தா நம்மளோட அவங்களோட இன்னைக்கு ஓட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு போட வெளியே வந்து அவங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தோமா இது இன்ஃபேக்ட் வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் அவர் முடிஞ்சு ஒரு அவனி செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது இது வரைக்கும் வந்து ஆளுங்க வந்து வரிசையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓட் பண்றதுக்கு. புதுச்சேரியில முதல்ல நாங்கள் பார்க்கும் பொழுது 5 மணிக்கு வந்து 72%. ஸோ 80 தாண்டி போகலாம். இது வந்து ரெண்டு இண்டிகேஷன். ஒன்று வந்து அங்கே வந்து இப்போ இருக்கிற இன்கம்பன்ட் காங்கிரஸ் வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக காங்கிரஸ் எம்பி வேணான்ட்டு அவங்க வரலாம். இல்லை இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் ஜெயிச்சாங்க. பெரும்பான்மையாக ஜெயிச்சது வந்து என்ஆர் காங்கிரஸ். அப்புறம் வந்து அவங்க வச்சு அந்த அப்பாயிண்டட் எம்எல்ஏ வச்சு அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் நிறையா ஜெயிச்சாங்க பாண்டிச்சேரியில். அவங்க வந்து அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ஆர் காங்கிரஸ் வச்சு பிஜேபி வந்து 5 எம்எல்ஏ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ ஒன்று அதுக்கு மக்களுக்கு வந்து அதோட எதிர்ப்பாக இருக்கலாம். ஸோ 80% வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்க போறாங்க. அது காங்கிரஸா பிஜேபியான்னு தெரியல. எங்களோட பார்வையில பிஜேபின்னு தோணுது. பட் நீ சொல்ற மாதிரி தான் சரி. அப்படி ஒரு ப்ரோட்டஸ்ட் ஓட்டா இருந்துச்சுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்ப இல்ல. அவங்களோட சட்டமன்ற எலெக்ஷன் இங்க இந்த முடிவு எப்படி இருக்கோ அதை வச்சு தெரிஞ்சிடும். அடுத்த வாட்டி வந்து பாண்டிச்சேரி எங்க போச்சு பிஜேபி தோத்தாங்க பாண்டிச்சேரியில. என்ன காங்கிரஸ் அது பாண்டிச்சேரி வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. பாண்டிச்சேரியில வந்து 4 கட்சிங்க தான் வந்து ஜெயிச்சிருக்கு. ஒரே வாட்டி ஏடிஎம்கே, ஒரே வாட்டி வந்து பிஎம்கே. மற்றதெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டு வந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் தான் அவரும் புரிஞ்சு வந்தவர். இதை தவிர வந்து வேற கட்சிகள் அங்கே ஜெயிச்சதே இல்லை. காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஓல்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டிஎம்கே வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்க போட்டி போட மாட்டாங்க, காங்கிரஸ் கூட்டு கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்தா எனக்கு வந்து இப்போ 2 பயனா இருக்கு. ஏன்னா நம்ம போயிட்டு பார்த்ததெல்லாம் வந்து என்ஆர் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் ஆண்கள் தான் நம்ம நிறைய பார்த்தோம். ஆனால் பெரிய கிங் மேக்கர்ஸ் வந்து பெண்கள். நம்ம பெண்களை வந்து பாண்டிச்சேரியில் அதிகமாக பார்க்க முடியல. ஸோ அங்கே வந்து என்ன பாலிசி இருக்குன்னு நமக்கு தெரியல பாருங்களேன். ஸோ அங்கேயும் வந்து சில பேர் வந்து அண்ணாமலையை பற்றி தான் பேசுனாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா 80% வந்து 2 இண்டிகேஷன். ஒன்று காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை பிஜேபி வந்து மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80% அது வெரி ஹாய். 80% ஓட்டுன்றது. ஸோ இதுதான் அந்த ஹையான ஓட்டு வந்து ஏதோ ஒன்று மெசேஜ் கொடுக்க போறாங்க. அதாவது தான் அந்த வெயில்ல அடிக்கிற வெயில் நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்ல மறந்துட்டோம். ஒரு நீங்க நார்மல் மலேசியன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 50 மீட்டர் நீங்க நடந்தாவே உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நடக்குமா நடக்க வேணாம். அது வந்து தோல் வந்து எரியுது. ஒரு மாதிரியான வெயில். அந்த வெயில்ல நின்று 80% மேல வந்து ஓட்டு போட வராங்கன்னா அந்த மீன்ஸ் ஏதோ ஒரு மெசேஜ் கொண்டு வராங்க. அது பிஜேபிக்கு எதிர்ப்பா போகலாம். பட் பார்க்குற பார்வையில பார்த்தா பிஜேபிக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 55% மேலே போனுச்சுன்னா அது வந்து இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஆபத்து. ஆனா இப்ப நம்ம பாக்குற வரைக்கும் எல்லா தொகுதிகளும் வந்து 60% மேலதான். 60 அது வந்து இது வந்து 60 வந்தாவே ஒரு இண்டிகேஷன் ஆள் விளையாவது ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க வராங்க. 75க்கு மேல வந்துச்சுன்னா வந்து நான் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே சைசபிள் நம்பர்ஸ் ஜெயிப்பாங்க. ஏன்னா நம்ம கீழே பார்த்தது சாதாரண ஆளுங்க. அவங்க என்னன்னா ஒரு ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு ஐயா. அவர் ஐயா நீங்க எங்க போறீங்க? நம்ம ரெட்டால தான் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி வந்து ஒருத்தர் இங்கே நம்ம சாப்பிடும்போது அந்த கடையில் ஒரு வயசானவர் உட்காந்துருந்தாரு. அவங்களுக்கு அரசியல்லாம் தெரியல. ஒன்னே எடப்பாடியோ ஏதோ நான் எம்ஜிஆர் கட்சி நான் ரெட்டாலைக்கு தான் போடுவோம். அந்த ஜெனரேஷன் வந்து இன்னும் இருக்கு. நினைக்கிறேன் அவங்க ஜெயலலிதா எம்ஜிஆரோட அந்த தாக்கம் வந்து அப்படியே இருக்கு. ஒன்றும் இருக்கு. அது மறக்க முடியாத ஒரு இது. ஸோ அடுத்த நீங்கள் நம்ம பார்த்தோமா நம்ம மதுரைக்கு போயிருந்தோம். மதுரையில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு டஃப்பான ஃபைட். மதுரையில் டஃப்பான ஃபைட் இருக்கும். மதுரையிலே வந்து அந்த மிக்ஸான ஒரு மெசேஜ் வருது. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஏஐடிகே சப்போர்ட் இருக்காங்க, அதிமுக சப்போர்ட் இருக்காங்க, டிஎம்கே சப்போர்ட் இருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி வந்து இந்த மோடி எதிர்ப்பு காமிப்பாங்கன்னு
அதே தான் போராட்டம். அந்த நம்மளுக்கு நிறைய மோடி எதிர்ப்பு எல்லாரும் பேசுறாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா அந்த மோடி எதிர்ப்பு வாக்கு வந்து டிஎம்கேக்கு போகணும்னு அவசியம் இல்லை, மீறி ஏடிஎம்கேக்கு போகலாம். பட் இது ஒரு அதிசயம் கேட்டிங்கன்னா, இது நம்ம வந்து ஃப்ராங்காக பேசுகிறோம், இது நீங்கள் நினச்சிக்கிறீங்க எந்த சப்போர்ட்னு. ஆக்சுவலி வந்து மோடி நம்ம அங்கேயும் இங்கே வராத முன்னே, நம்ம தமிழ்நாட்டுக்கு வராத முன்னே எங்களுக்கு மோடியை ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் அது இருக்கும். பட் இங்கே வந்தோம்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து படம் தான் பார்க்குறீங்க, இங்கே வந்து ஒரு சினிமாவில் வெளியாகிற மாதிரி தான் நீங்கள் மோடின்னு சொல்கிறாங்க. அவர் உண்மையாக அந்த செயல்படலை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கானமி வந்து இட்ஸ் நாட் க்ரோத். இப்போ நம்ம நினச்சமை இந்த என்ன சொல்லுவாங்க, 7 wonders நாடுங்க, எக்கானமி சூப்பர் பெரிய ஜிடிபி அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி அது வந்து பயன் இருக்கிறான் டேவிட், பணக்காரங்களுக்கு தான் அது பயனாக இருக்குது, சாதாரண மக்களுக்கு அது பயன் இல்லைன்னு தான் அவங்களுடைய. ஏன் அதை பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கானமிக்காக கொஞ்சம் பேசுகிறோம். ஏன் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கரன்சி வேல்யூ பார்த்தா அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு வருது. இன்னைக்கு மலேசியா கரன்சியும் இந்தியா கரன்சியும் வந்து அந்த ஒரு ரேஞ்சிலே தான் இருக்கு. பட் நம்மளோட மலேசியா கரன்சி வந்து யூஎஸ்க்கு வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே ஸ்டேபிளாக இருக்கு இந்த தமிழ்நாட்டு கூட. ஸோ அந்த எங்களில் பார்த்தோமா, அஃப்கோர்ஸ் உள்ள நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் உண்மையாக வந்து இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அந்த வேலையில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்க்குற பார்வைக்கு வந்து, இப்போ மலேசியாவில் வந்து அன்வார் வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டேன், நான் ஜெர்மனுக்கு போனோன்னே எனக்கு இத்தனை பில்லியனு, நான் யூஎஸ் போனேன் இத்தனை பில்லியனு, நான் வந்து அவர் எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனார் இத்தனை பில்லியனு. ஸோ இந்த மாதிரி பில்லியன் அவர் வந்து பேசும்போது மலேசியாவோட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமி மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆக்சுவல் சுச்சுவேஷன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த 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 ஸ்ட்ராங் இல்லை, அந்த பேஸ் அவ்வளோவா இல்லை. ஏன்னா இன்வெஸ்டர் வில் டேக் டைம். பட் 10 வருஷம் மோடியோட இதில் வந்து ஸ்டில் வந்து அந்த ஒரு இதில் தான் போயிட்டு இருக்குன்றாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அவங்களால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேசிவ் லெவலில் செய்ய முடியுது. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டு, புது ஏர்போர்ட் நிறையா செஞ்சுருக்காரு மோடி. வந்து செய்யணும் இல்லை, புது ஏர்போர்ட்ஸ் வந்து நிறையா செஞ்சுருக்காங்க, புது ஏர்போர்ட்டே கட்டியிருக்காங்க நிறையா. தென் ஹைவேஸ் வந்து நிறையா கனெக்ஷனு, ரயில்வே வந்து புதுமைப்படுத்தியிருக்காங்க. பட் இப்போ கூட ஹைஸ்பீட் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஃபைனான்ஸ் வருது, எக்கானமி இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி வந்து பெரும்பாலான அந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அது வந்து ரொம்ப ஆப்வியஸாக சொல்கிறாங்க, 6% நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. என்டையர் எல்லாத்துக்கும் 18% இல்லை, சத்தன் ஏரியாவில் வந்து 5%, 6%, 8% அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து செக்டர் பை செக்டர் போகிறாங்க. பட் ஐஎஸ் ஜிஎஸ்டி வந்து 18%, ஐஎஸ் வந்து 18%. தட் மீன்ஸ் மக்களோட காசை வந்து எடுக்கிறாரு, அந்த காசு வர்றது வந்து ஸ்டேட் கூட பங்கு போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் வர்றதை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வர்றதை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்தாகணும், ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆர்கியூமெண்ட். அதுலேயும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ரொம்ப குறைவு. தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம், நிறைய ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு வந்து அவங்க சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் 29% தான் கொடுக்குறீங்க. நாங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு நமக்கு வந்து 29 பைசா தான் கிடைக்குது. ஆனால் இதே வேளையில் வந்து யூபி வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தல. அவங்க வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தாம இதாக போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து எஜுகேஷன் வந்து பேக்வர்டாக இருக்கு, எக்கனாமிக்கல் பேக்வர்டு. அவங்க வந்து வரி வந்து அதிகமாக செலுத்தலாம். ஆனால் அவங்க கொடுக்குற ₹1 டேக்ஸுக்கு நீங்கள் ₹7 திரும்பி கொடுக்குறீங்க. அதுதான் வந்து இவங்களோட கேம்பெயின். தமிழ்நாட்டில் டிஎம்கேயோட கேம்பெயின் வந்து அதுதான். எங்களுக்கு எங்க மத்திய அரசாங்கம் வந்து அநீதியா நடத்துது அப்படின்றதுதான். அது வந்து மக்கள் மனதில் ஓரளவுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட இவ்வளவு ஜிஎஸ்டி வாங்குற, அது எங்கள்கிட்ட கொடுத்தாலும் இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டு அது இதுன்னு கொடுக்குறாங்க. அந்த இன்னொன்று வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை ரீச் பர்சனுக்கு வந்து நீங்க வந்து கார்பரேட் ட்ரேடருக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் நிறைய இருக்கு. அவங்க எடுக்கிறது டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் கிளாஸ் தான் வந்து டாக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு இம்பேக்டாக இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து அவர் என்ன சொல்கிறார், அவர் காமிக்கிற பிக்சர் என்னன்னா, புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புது ஏர்போர்ட் இதெல்லாம் கட்டுறது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் பெனிஃபிட் இன் ஃபியூச்சர். எப்போ பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் இன்வெஸ்டர் எடுக்க முடியும்.
இப்போ இன்வெஸ்டர் வருவாங்க. புது ஏர்போர்ட்ஸ் இருக்கு, புது ரோடு ஹைவேஸ் இருக்கு, அவங்களோட பொருட்கள் வந்து கண்டினியூ வந்து பாட்டுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இன்வெஸ்டர் வருவாங்க. பட் இது வந்து 10 இயர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல ஆனா எக்கானமி வந்து இப்போ growth வந்து இன்னும் வரல. இன்னொன்னு அவங்களுக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை, அண்ட் ஆல்சோ சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் வேலை. ஸோ அது விலையை தான் தெரியும். அவங்க ஊத்துற அங்க என்ன எவ்வளவு ஊத்துறாரு, இங்க வந்து நம்ம ஆமா. ஏன்னா டீசல் வந்து அங்க வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் டேங்க் அடிச்சா வந்து ஏறக்குறைய வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு சப்சிடி இருக்கு. சப்சிடி இருந்தும் வந்து நம்மளுக்கு வந்து மேபி 150, 160. இங்க வந்து அது 250 வருது நம்ம காசுக்கு மாட்டினாலே 250 to 280 வரைக்கும் வருது. ஸோ அந்த வேலை வந்து அவங்களுக்கு தெரியுது. சாதாரண டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க அவங்க வந்து இதை வந்து அவங்களோட கன்சியூமர்கிட்ட கடத்த முடியாது. ஏன்னா கன்சியூமர் வேணான்ட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, நான் வேற மாதிரி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, இங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப அந்த ஒரு அதிருப்தி அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. நம்ம கிட்ட நிறைய பணம் எடுத்துட்டு மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. மேபி அதனால தான் நாங்க எங்களோட கால் ஃபார் பிஜேபி மே வின் இன் புதுச்சேரின்றது அதுதான். தமிழ்நாட்டில் வந்து அந்த நிதி வந்து அவங்களுக்கு பத்தாக்குறை. ஆனா யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரியில பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. அங்க ஃபெடரல் ஃபண்ட் வந்து நிறைய ஃப்ளோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நாங்க வந்து கண்டிப்பா ஜெயிக்குவாங்கன்னு சொல்லல. ஏன்னா அந்த இப்போ ஓட்டிங் இதை பார்த்தா 60% இருந்தா என்னோட கணிப்புப்படி பாண்டிச்சேரியில் 60% வந்துச்சா நான் அடிச்சு சொல்லுவேன் பிஜேபி ஜெயிக்குதுன்ட்டு. ஆனா 80% வந்திருக்கும் போது 80% ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று ப்ரொடெஸ்ட் ஓட்டா இருக்கலாம், இல்ல ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட்டா இருக்கலாம். இது ரெண்டா ஒன்னா தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய கணிப்படி வெட்டி நான் நினைக்கிறேன் நம்ம பாண்டிச்சேரி எல்லா கட்சிகளையும் ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து வந்து இந்த தொகுதிகளுக்கு பாரியா போவோம்ல. தொகுதி போகட்டி தொகுதியா ஏற்கனவே நம்ம சென்னையில் ஆரம்பிப்போமே. ஓட்டு ஏறக்குறைய நமக்கு இங்கே வந்துருச்சு. மணி 7 ஆச்சு. ஏன்னா அவங்க ஃபைனல் டேலிட்டி, ஏன்னா ஒன்றும் வருஷம் நின்றுக்கிட்டு இருக்கிறனால வரமாட்டுது. 7 மணி வரைக்கும் வந்து இந்த ஹோல் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளில் சென்னையில் தான் வந்து 60% குறைவான வாக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. வட சென்னையில் வந்து 59, 5 மணி வரைக்கும். மேபி அது கொஞ்சம் நீ 59 நீ கம்பேர் டு இதுக்கு முன்ன பார்த்தோன்னா அது வாய்ஸ் 30, 39, 40 வந்து 3 மணிக்கு வந்து 35%. ஐ மீன் என்ன சொல்றேன், இது ப்ரீவியஸ் இதுக்கு முன்ன உள்ள ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து இதோட குறவா வந்திருக்கு. ஓட்டிங் வந்து குறவா வந்திருக்காங்க. இது வந்து பார்க்க போனா ஆயிட்டான். அவங்க வந்து 55 தாண்டுமா தான் சொன்னாங்க. 60 வந்திருக்குன்னா 59. ஆனா அது எல்லாம் வந்து 60% குறவா இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் வந்து இப்போ கோவையில் வந்து ரொம்ப குறவா இருக்கு. அது வந்து ஜேஎம்கேக்கு தான் சாதகமா போகும். ஸோ என்னோட வி ஆர் காலிங் ஃபார் கோவையில் வந்து அண்ணாமலை வந்து ஜெயிக்கிறது வந்து கடினம் தான் நமக்கு தோணுது. ஆமாம், கூட வந்துச்சுன்னா தெரிவிக்க வாய்ப்பு. ஏன்னா கூட அது ஒரு 85% போய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொடெஸ்ட் ஓட்டு நம்ம மாறுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற இதில் பார்த்தா நாங்கள் முதல் பார்க்குறப்ப 47% 5 மணி வரைக்கும். ஸோ 6 மணிக்கு வந்து 56, மீதி 60 தாண்டலாம். 60 வந்துருச்சுன்னா வந்து ஐ திங்க் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேயோட. ஏன்னா கொங்கு மண்டலத்தை பெல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெரி ஸ்ட்ராங். அவங்க வந்து போன சட்டசபை தேர்தலில் வந்து அங்கே இருந்த எல்லா தொகுதியும் ஜெயிச்சிட்டாங்க. டிஎம்கேனா அங்கே ஜெயிக்கவே முடியல கொங்கு பெல்ட்டில். ஸோ அரவக்குறிச்சியை தவிர ஐ திங்க் அரவக்குறிச்சி அதை சுற்றி உள்ள தொகுதிகளை தவிர அவங்களால வந்து அதிகமாக ஜெயிக்க முடியல. ஸோ அதனால வந்து அப்படி இருக்கலாம். கோயம்புத்தூரில் கொங்கு பெல்ட் வந்து ஏடிஎம்கே டாமினன்ட் இருக்கலாம்னு நமக்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா நம்ம பேசுகிறவங்க அவங்க வந்து ரெட்டையில அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே, அவங்களுக்கு வந்து எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா அதெல்லாம் வந்து அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மையாக சொல்கிறது கிடையாது. கிரவுண்டில் உள்ளவங்க they are not bothered about northern மோடியோ. அவங்க வந்து bothered about முன்னா எங்களுக்கு யார் வந்து எங்களுக்கு அந்த என்ன சொல்ல ஜாஸ்தி ஆகுவாங்க. அந்த நம்மளோட அவங்க சேவை எங்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்க சொல்லுவாங்க. அது இன்னும் அந்த சேவைன்னா அது டைரக்டாக போகுது. ஒரு ஜாசாலாம் அது எப்படி சொல்றது, எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு ஜாசா. நாங்க கடமைப்பட்டிருக்கிறது வந்து ஏன்னா இது நினைக்கிறேன் இது கொஞ்சம் டச் பண்ணிக்குவோம். பட் நம்ம முதல் முடிச்சிருவோம் உன்னோட இது. வேற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு சென்னை வந்து இப்படி இருக்கு. அண்ணன் வந்து நம்ம மதுரை போனோம். மதுரையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறாங்க ஏடிஎம்கே. மதுரையிலையும் வந்து கொஞ்சம் என்னோட டேக் நான் என்ன சொல்றேன்னா, மதுரையில் வந்து அந்த நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்றம் இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதி வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 3 வந்து திமுக நேரடியாக போட்டிட்டு இருக்காங்க. 1 வந்து மதிமுக, நம்ம அண்ணன் பூமிநாதன் அவர்கள் வந்து அங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவரு வந்து திமுக இதில் தான் உதயசூரன் தான் நின்றுருக்காரு. ஸோ அதனால வந்து அது வந்து பெரிய டெல்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. 4-2 மேபி அந்த 1 வந்து திருத்தாயிருந்தால் 3-3 இருந்திருக்கும். ஸோ மதுரையிலையும் வி ஆர் காலிங் ஃபார், ஏன்னா அவங்க போட்டிருக்கிற கேண்டிடேட் வந்து ரொம்ப ஃபெமிலியரானவர், மக்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரானவர்.
அவர் மேலே வந்து நம்ம கூட அவரோட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவர் வந்து நிறைய கட்சி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மக்கள் சேவையை வந்து அவங்க ஓரளவு அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மதுரை வந்து அவர் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வெல்னோனான ஆளுங்க, அவங்க எல்லாத்துக்கும் தெரியுதாங்க. ஸோ அதனால வந்து அது அப்படி போகலாம். ஓகே, அது வந்து மதுரை கிடையாது. கோயம்புத்தூர் நம்ம கால் பண்ணிட்டோம். சென்னை வந்து நான் நினைக்கிறேன் என்னோட பார்வையில் சென்னையில் இருக்கிற அந்த பெரும்பான்மையான நான் சென்னையில் பேசுனதுல வந்து சென்னை வந்து வெரி சிம்பிளா போயிடும். வெரி சிம்பிளா சொல்றது டிஎம்கே அடிக்க முடியும். சென்னை வந்து டிஎம்கே தான். 3 சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, மூணையும் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்குது. இது வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. அது வந்து நீங்க எங்க போனாலும் பேசலாம். ஸோ இங்க வந்து பிஜேபி வந்து நோட்டாவை தாண்டுமான்றது கேள்விதான். சென்னையில டிபாசிட் எடுப்பாங்க. நோட்டா வந்து நோட்டான்னு சொல்றது வந்து நன் ஆஃப் த அபவ்னு சொல்லிட்டு அது வந்து பிஜேபி தாண்டுமான்றது சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு வந்து 42 பேர், 35 பேர், 38 பேர் நிக்கிறாங்க, இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் கேண்டிடேட் சொல்லணும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸோட 30 பேர் அங்கே அந்த ஓட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கே பயம் எடுத்துருச்சு. 42 நிற்குது, 43 நோத்தா இருக்கு, 42 மட்டும் நிற்குது, 42 வேட்பாளர் நிற்கிறாங்க. இப்போ பாருங்க அந்த ஓட்டு எப்படி போகும்ட்டு. ஸோ நம்ம போன தொகுதிகளில் இதுதான். இன்னொன்று நம்ம வந்து தெற்கு மாவட்டம் அது போக ராமநாதன் பற்றி பேசுவோம். தெற்கு மாவட்டம் வந்து ராமநாதபுரம் நம்ம போகணும்னு நினைச்சோம், தூத்துக்குடியும் போகணும்னு நினைச்சோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கணக்கு ஷெடியூல் வேறு மாதிரி இருந்துச்சு. 18ஆம் தேதி வந்து எந்த ஒரு கேம்பெயினும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருந்திருக்கு. நாங்கள் வந்து அதை ஓவர்லுக் பண்ணிட்டோம். ஸோ 17க்குள்ள நாங்கள் எப்படி இருந்தாலும் கடைசி ரேலி 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அவருடைய திமுகவோட. அது எப்படி இருக்கு உண்மையிலே வந்து இது எங்கேருந்து வர கிரௌட் அப்படின்னு நம்ம. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா அதனால வந்து நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு தூத்துக்குடி போக முடியல, ராமநாதபுரம் போக முடியல. ஆனால் ராமநாதபுரம் வந்து 67 இப்போது 67% இருக்கு. தருமபுரி 67, நாமக்கல் 67, ஏறக்குறைய எல்லாம் 67 கீழே தான் இருக்கு. ஸோ மேபி 70 தொற்றோம் நினைக்கிறேன். 70 வந்து பெஸ்ட். அதனால தான் வரும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பாலிடிக்ஸ்ல வந்து 70 வந்துன்னா அது என்ன குறிக்கும்னா, ஒன்று அந்த மோடியோட எதிர்ப்பால ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், இல்லைன்னா மோடிக்கு கொடுக்கறதுக்காக ஒன்று அது ரெண்டாக தான் போவோம். ஒன்று மோடியோட வேகமாக அடிச்சு டிஎம்கே வந்து ஓவர்வெல்மிங்காக ஜெயிக்கிறாங்க. இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா அந்த சென்டிமெண்ட் கீழே பார்க்கலாம், நம்ம கீழே பார்க்க இல்லை என்டிடிஎம்கேல அடிச்சு ஏடிஎம்கே அடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 2 தான் நம்மளுடைய இது. ஸோ இது ராமநாதபுரம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே நேராக நிற்கிறாங்க, ரெட்டையில நிற்கிறாங்க, டிஎம்கே ஆஃப்கோர்ஸ் அவங்க நிற்கிறாங்க. இது என்னன்னா ஏடிஎம்கேக்கு அதிமுகவுக்கு வந்து நாத்தா வந்து உண்மையான தலைவர் அப்படின்னு போராடிக்கிட்டு 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமா 2 முறை 3 முறை அவர் வந்து பாஜக கூட ஒன்றிணைஞ்சு போயிட்டு இதான் நின்றாரு. 5 மணி எல்லாத்துக்கும் கூட்டலாம், எல்லாம் 67 70 கிட்ட வந்துடும். சென்னை தான் எல்லாமே சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் வந்து தென் சென்னையில் 57, மத்திய சென்னையில் 57, வட சென்னையில் 59, ஸ்ரீபெரும்புதூர் சென்னைக்கு அண்ணாட அதுவும் 59. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பெல்ட் அப்புறம் அந்த வன்னியர் பெல்ட்டு நம்ம சொல்லுவோம், அங்கெல்லாம் வந்து 67, 70 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி நம்ம பார்க்குற பட்சத்தில் ராமநாதபுரம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு பலாப்பழ சின்னத்தில். அவர் பலாப்பழ சின்னம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் எந்த ஓபிஎஸ்ன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அரசியலை பாருங்க எவ்வளோ எந்த லெவலுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில். ஓபிஎஸ் என்ற அவர் பேர், அவர் வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா முடிஞ்சோன்னே அவங்க கொடுத்துட்டு வந்து அவர் அடுத்தது ஜெயலலிதா அடுத்தது அவர் தான் இமீடியட்லியாக சீஃப் மினிஸ்டர் ஆகணுது. ஓபிஎஸ் நினைக்கிறார், அதுக்கு தெரியும். அவர் இப்போ வந்து அதிமுகவில் இல்லை, அது வந்து ஒரு பிரிவினை வந்து கோர்ட் கேஸ்லாம் வந்து கடைசியாக வந்து தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ வந்து எடப்பாடி தான் வந்து இதுன்ட்டு. பட் அதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓபிஎஸ் இண்டிபெண்டன்ஸாக நிற்கிறாங்க. ஓபிஎஸ்லேயே வந்து இவர் ஒரு ஓபிஎஸ், இன்னொரு 5 ஓபிஎஸ், இன்னொரு 4 ஓபிஎஸ் ஒரே பேர் அவர் பேர்ல 4 பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது இண்டிபெண்டன்ஸ் கேண்டிடேட்ஸ்னு. ஸோ இது வந்து யாரோட வேலை தெரியல, யாரோட சுச்சி தெரியல அரசியல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் நீங்கள் சிந்திப்பீங்க. எங்களுக்கே சிரிப்பு. என்ன அது அவங்கள முடிக்கணும்னு சொல்லி 4 பேர் ஒரே பேர் உள்ள ஆளை போட்டு சின்னதான் வேறையா இருக்கும், பட் ஓபிஎஸ் ஒரே பேர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல். அதான் தான் நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ்ன்னு இருக்காங்க. ஐ மீன் லைக் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சி நம்ம நீங்க கடைசி எங்களோட போலிங் டே அன்னைக்கு உள்ள கவரேஜ் நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஏன்னா நாங்களும் வந்து இன்ஃபேக்ட் வந்து
மற்ற யூடியூப் சேனல் இது செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. முதல் முறையாக நாங்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு நேராக போயிட்டோம். என்னதான் நடக்குது உள்ளே போயிட்டோம். மலேசியாவில் யாரும் செஞ்சிடலாது. நாங்கள் அந்த ஓட்டு போடுற இடம் வரைக்கும் நாங்கள் போய் பார்க்கறதுக்கான ஓட்டு போடுறோம் அவங்க எங்கே பட்டன் நமக்குறாங்கன்னு இல்லை, அதுக்கு அண்ணாடி நம்ம கவு பண்ணுற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு டவுனில் விட மாட்டாங்க அந்த கதுக்கு அந்தாண்ட. ஸோ நம்ம ஜன்னல்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம அதை எடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் வந்து ஒரு பெரிய ஒரு 42 கேண்டிடேட்டோட இதுவும் போட்டிருக்காங்க. அவங்க பேர், அவங்க அட்ரஸ், அவங்களுடைய சின்னம், அவங்களுடைய படம், எந்த அந்த வேட்பாளர் யாருன்ட்டு படம் போட்டிருக்காங்க. இதில் டேவிட் சொல்கிற மாதிரி ஏன் வந்து அங்கே குழப்பம் வரும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சீட் இருக்கணும், நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் சீட் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அங்கே அங்கீகரிச்சிருப்பாங்க. இல்லை அடுத்தது வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. இப்போ நாம் தமிழர்லாம் வந்து அடுத்தது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி கீழே வரும். ஸோ மேலே நாம் அதை பார்க்குறப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, இன்னொன்று பகுஜன் சமாஜ்னு ஒரு கட்சி இருந்தாங்க, நேஷனல் பார்ட்டி. அந்த 4 கட்சி இருந்துச்சு. அதுக்கு அண்ணாண்ட வந்து சீட்டு இல்லாத கட்சிகளான நாம் தமிழர் 10வது எடுத்துருச்சு. இல்லை அது ஒரு இடத்துல, மற்ற இடங்கள்ல வந்து அதை வந்து குறுக்கு முறையில் எடுக்கிறாங்க. அதுக்கும் பின்னால தான் அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வீர் கட்சி, என்னென்னமோ கட்சி இருந்துச்சு. நான்லாம் ஒரு ஹெல்மெட் சின்னலாம் நட்டுவாங்க, அது என்ன கட்சினே தெரில. வீர் சேவா கட்சி என்னென்னமோ இருக்கு. ஸோ அது கட்சிகள் முடிஞ்சு அதற்கு பிறகுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இது இருக்கு, என்னது இண்டிபெண்டன்ட். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து அவ்வளோ பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போடுறவங்களுக்கு எந்த ஓபிஎஸ்ன்னு தெரியாது. ஏன்னா அங்க வந்து ஓபிஎஸ் சின்னம் தான் இருக்கும். ஸோ ஒரே டைம்ல ஓபிஎஸ் பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தள்ளி வந்துடுவாங்க. ஸோ ஓபிஎஸோட நிலம் வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. பட் எது இருந்தாலும் மேபி அது லாக் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் 39 சீட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் குவைட் பிக். நம்ம வந்து நாங்கள் ட்ராவலிங் ஒண்டி 1500 கிலோமீட்டர் இருக்கும் எங்களோட ட்ராவலிங் ஒண்டி. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5-6 ஹவர்ஸு. ஸோ அது போனோன்னு இன்னொரு கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ ஏற்றணும், அது நம்மளுக்கு வைஃபை தேவைப்படும். ஒட்டாயில் போய்ட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலை கட்டியும் அவங்க, ஏன்னா அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 6:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, மூவ் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துக்கு வந்து 6:30க்கு போயிடுறாங்க, 7 o'clock போயிடுறாங்க. அதனால் நம்ம காலை கட்டி எழுஞ்சி போகிறதா இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சேலஞ்சிங் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம சில இடத்துக்கு போக முடியாத ஒரு காரணங்கள். பட் இப்போ மீண்டும் நம்ம வந்து இப்போ அரசியலில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா மணி பாலிடிக்ஸ். ஓட்டு காசு கொடுக்குறாங்க, இது உண்மையா இல்லையான்ட்டு இதை நாங்கள் எங்களோட பார்வையில் பார்த்தது. ஸோ சில கட்சிகளை வந்து நம்ம நினைக்கிற கட்சி பற்றி சொன்னால் அது வந்து நம்ம பாயசம் இருக்கணும். ஃபியூ கட்சி வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ஜென்வினாக இருக்காங்க. ஒரு கட்சி வந்து ஜென்வினாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் நான் எந்த கட்சி சொல்கிறேன். பணம் இல்லாமல் ஒரு கட்சி 40 இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக அவங்களோட கேம்பெயின் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்து 40 பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. 40 பார்லிமெண்ட்லேயே ஒரு நாளைக்கு 2-3ன்னு போகிறாங்க. ஸோ காலையிலேருந்து மத்தியானம் மட்டும் ஒரு 7-8 சிராமம் அந்த தலைவர் போகிறாரு. ஒரு 6 மினிமம் 6 இடத்துலயாச்சும் போய்ட்டு அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரௌட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சைஸபிள் க்ரௌட். ஒரு 5,000 to 8,000 பேர் வந்து நாக்காளி போட்டு வச்சுருக்காங்க. ஆள் வந்து என்ன சொல்கிறோன்னா நேச்சுரலியாக ஆள் வருது அவங்களோட சிரமாவுக்கு. ஏன் அதை நாங்கள் சொல்கிறோன்னா நம்ம பண்ண அப்சர்வ் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேம்பெயினில். அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அஃப்கோர்ஸ் போகிறாங்க. பட் இவங்க கட்சியில் வந்து பெண்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆண்கள் கொஞ்சம் கூட இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்கள் வந்து அவங்க ஃப்ளெக்சிபிள் தான். அவங்க டக்குன்னு போயிட்டு நம்ம கேட்கணுன்ட்டு சொந்தமாக ஆர்கானிக் அவங்க போயிட்டு பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி சைஸபிள் நம்பர் வந்து அந்த கேம்பெயின் ஆள் இருக்குது உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பார்த்தா ஆர்கானிக்காக வந்தவங்க, நேச்சுரலாக வந்தவங்க, காசு இல்லாமல் வந்தவங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இப்போ பணம் இல்லாத ஒரு கட்சி ஆச்சு. பாவம் அது ஒரு வேட்பாளர் பார்த்தா ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அது 2 ஸ்டார் சொல்கிறதோ 1 ஸ்டார் சொல்கிறதோ ஒரு துறவான ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அங்கே தான் போய் இன்டர்வியூ பண்ணோம். அவங்கள்ட்ட வந்து பணமும் இல்லை, பணம் பலம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கட்சி தான் நாங்கள் இதை மட்டும் பார்த்தோம். நாங்கள் பேசுகிறது வந்து 4 கட்சி. பாஜக, ஏஎஃப்டி, என்னது அண்ணா திமுக,
நாம் தமிழர். இதனால தான் வந்து மேஜரான இது. மெத்தது நம்ம வந்து பேச வேணாம், இதுதான் மெயினாக இருக்குது. இதுதான் வரும். அதை தவிர்த்து ஏதோ ஒரு லக்கில் தான் வேறு என்னாச்சும் ஒரு கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாமலை சொல்கிறார் நாங்கள் காசு கொடுத்ததில்லைன்ட்டு. பட் நாங்களும் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லை. பட் எங்களுக்கு வந்து எப்படி அது தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம்பெயின் டீம் இப்போ வந்து ஒரு கேம்பெயின் பண்ணும்போது ஒரு கூட்டம் போடும்போது அவங்க எப்படி ஆளை சேர்க்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்சியும் எப்படி ஆளை சேர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோக்கன் மை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நான் கேள்வி கேட்டு கொஞ்ச நேரத்தில் பார்க்கணும் யார் கையிலையும் அந்த காட்டு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் வந்து ஏதோ போலீஸோ இல்லை இன்டெலிஜென்ஸோ இல்லை கமிஷன் பறக்கும் படையோ நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொன்ன வாரத்தில் சொல்லிட்டாங்க, அப்புறம் எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. அது வந்து க்ரௌட் சேர்க்கறதுக்காக. இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலோட இந்த கேம்பெயினை பார்த்தீங்கன்னா க்ரௌட்டு பார்த்தீங்கன்னா நான் பெரிய க்ரௌட்டை நாங்கள் பார்த்ததுல வந்து இந்த என்டையர் வந்து கடைச்சி நேற்று நாங்கள் பார்த்தது ஆமாம் 14ஆம் தேதி கடைசி கேம்பெயின் அன்றைக்கி வந்து அது சென்னையில் வச்சுருந்தாங்க பெசன் நகரில். அது பார்த்தீங்கன்னா உண்மையாக அவங்க போட்ட சேர் ஒண்டி அவங்க சொன்னாங்க, அவங்க போட்ட சேர் ஒண்டி 50,000 சேர் சொன்னாங்க, 50,000 நாற்காலி. பட் அந்த 50,000 நாற்காலி தள்ளி க்ரௌட் ரோட்டில் நின்ன க்ரௌட்டு அவ்வளோ பெரிய க்ரௌட்டு. ஸோ இது எப்படி அவங்க மொபைலைஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க? ஏன்னு நான் பார்த்தா எல்லாம் பஸ்ஸு வேனு இந்த மாதிரி தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாட்டு அவங்களுக்கு பாக்கெட் மணி எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது வந்து மணி பாலிட்டிக்ஸாக எனக்கு என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. அவங்க அங்கேருந்து வர்றதுக்கான அவங்களுடைய இதை என்ன சொல்கிறாங்கன்னா அழவி நான் பேசுனதில் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க வேலையை விட்டுட்டு அங்கேருந்து வராங்க. அவங்க அங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு நீங்கள் பேசிக் சாப்பாடு இது வந்துட்டு போகிறது நம்ம கொடுக்குறோமா அப்படின்றாங்க. அது ஓகே, அது ஓகே. பட் அவங்கள வர வைக்கிறதுக்கே அது இதில் என்ன இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கட்சி விட்டுருவோம் வாரமாக கட்சி அந்த மோடஸ் ஆப்ரண்டி எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிராமமும் சரி ஒரு டவுன் சைடில் உள்ளவங்களும் சரி இந்த ஏழப்பட்டவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், இந்த B40 வச்சுக்கோங்க, இங்கே உள்ள B40 எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா வரும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 22 நாள் கேம்பெயினில் வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 400 to 200 rupees கிடச்சோம். மினிமம் வந்து 200 rupees இல்லைனா 300 rupees கொடுத்துறாங்க. அவங்க வந்து அந்த கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் காடியில் வராங்க, முன்னுக்கு ரோட்டில் இருந்தாவே அவங்களுக்கு வந்து 200-300 கொடுத்துறாங்க. அதே ராத்திரிக்கு வந்து பெரிய கேம்பெயின் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு காசு இருக்குது. அப்போ அதே வேறு கட்சி இன்னைக்கு இவங்களோட கேம்பெயின் இல்லை வேறு கட்சி வருதா அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ காசை வாங்கி பொறுப்பாக வீட்டு பெண்மணிகள் அது டினை பண்ண முடியாது. அது நேரடியாக பார்த்த வச்சு நான் சொல்கிறேன். எல்லாமே அப்படி தான் இருக்குது அந்த இடத்துல. எல்லாம் டோக்கன் வச்சுக்கிட்டு இதுதான் ஓடுது. அவங்க ஏன் தைரியமாக பேசிட்டாங்கன்னா நாங்கள் அந்த கட்சிக்காரங்களோட வந்த வச்சு அந்த பேசிட்டாங்க. நாங்கள் பணம் வாங்கிட்டு அப்படியே பேசுகிற மாதிரி சின்ன பொண்ணு தான் வாயை விட்டு சொல்லிட்டாங்க இதுதான்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க இப்படி கொலை பண்ணுறதே வந்து என்தாய 22 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் நினைக்கிறேன் மலேசியா கேஸுக்கு ஒரு 1000 வழியாச்சும் கொலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி வந்துடும் 1000 வழி கொலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 1000 வழிட்டு அவங்க கொலெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய காசு அவங்களுக்கு வந்து அந்த ஐ திங்க் அது ஒரு இன்கம். அது ஒரு 2 மாதத்துக்கு அவங்க வச்சுக்குவாங்க. பட் அவங்க வந்து சூசன் எப்படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு வேணா போயிடுறாங்க. இந்த கூட்டத்தில் இருந்தாங்க, அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அவங்க என்னன்னா அங்கே போயிட்டு இங்கே கொடி பிடிக்கணும், அவங்க கொஞ்ச நேரம் வந்து கை தட்டணும் பேசுகிறவங்களுக்கு அப்படிதான். பட் ஆனால் அவங்க அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க 2 சீட்டும் போகிறாங்கல்ல, ஓட்டு போடுவாங்க. ஆனால் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு கட்சி நம்ம பார்த்தது நாம் தமிழருக்கு வந்து அவங்க பணம் ஏன்னா வரவங்க ஒகேனிக் க்ரௌட் அது வந்து கன்ஃபார்ம் ஓட்டு அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போகும், வேற எங்கேயும் போகாது. கன்ஃபார்மாக ஓட்டு போடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க உட்காந்து கேட்குறாங்க. பட் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஹர்டல்ஸ் இருக்குது. இப்போ பாலிட்டிஷியனுக்கு காசை கொண்டு போக முடியாது. பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட். இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து அந்த கமிஷனர் கீழே இருக்குது, எலெக்ஷன் கமிஷனர் கீழே இருக்குது. ஸோ அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா ஒரு ப்ளாக் போட்டிருக்காங்க. ரோட் ப்ளாக் போடும்போது ஒரு கேமராவோட நிற்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க. எல்லா வண்டி எங்களே 2 வாட்டி நிப்பாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து 2 வாட்டி நாங்கள் எங்களை செக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுற போது சில பணங்களும் பிடிச்சிருக்காங்க. அது நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட்டு அப்படி வச்சுருந்தாலும் அந்த பணம் சேர வேண்டியது போய் சேர்ந்தது. அது அண்டர் கிரவுண்டாக அவங்களால அந்த பணத்தை வந்து எப்படியோ ஒரு செஞ்சு போய் சேர்ந்துருது. அவங்க என்ன ஃபீட்பேக் வருது பார்த்தீங்கன்னா கட்சியில் உள்ளவங்களும் சரி, நம்ம கட்சியை சொல்ல தேவையில்ல,
சில கட்சிகள் நம்ம ஏன்னா எல்லா கட்சியும் போய் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. மதிமுகவும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, பாஜகவும் சரி, நாம் தமிழரும் சரி. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆள் இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கண்ணா. அரசியல் வந்து நம்ம இந்த நாட்டில் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு இந்த என்ன நடக்குதுன்னு காமிக்க தான் போகிறோம். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கட்சிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓட்டு அவங்க மேக்சிமமாக பணம் கொடுத்தது முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு வந்து 4000 rupees நினைக்கிறேன். 5000 ரூபாய் ஒரு 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 100 எத்தனை ஓட்டுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து வருஷம் அவங்களுக்கு எப்போ எலெக்ஷன் வந்தாலும் 5000 rupees கொடுத்தாங்க. ஒரு ஓட்டு ஒரு வீட்டில் வந்து 4 ஓட்டு ஆச்சுன்னா அவங்களுக்கு 20,000 rupees இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மினிமமாக கொடுக்குறது 300 rupees. ஒரு ஓட்டுக்கு 300 rupees. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் முன்னுக்கவே கொடுத்துட்டேன், நீ இப்போ தானே ஃப்ளைங் ஸ்குவாட் வைக்கிறேன், நான் ஏனிக்கே கொடுத்து முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் விட்டு. அதில் வந்து நான் பார்த்தது வந்து என்ன, சரி அதை நீ சொல்லு சதீஷ். அந்த ஏன் வந்து அவங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க? நம்ம வந்து இது சொல்கிறோம், நம்ம வந்து தமிழர்கள்ட்டே உள்ள பண்பு அதை வந்து நீங்கள் வந்து தவறாக பார்க்குறதா எப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழனுடைய நல்ல குணங்கள்ல அது ஒன்று நான் நினைக்கிறேன். அது வந்து தமிழருடைய மாண்பு. அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2013 வந்து நஜீப் வந்து வாரி கொடுத்தாரு 1 MDB காசு. தெரியும், நாங்களாம் வருஷ கட்டி 2 வாங்கினாங்க, வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் எல்லாம் டிஏபி ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி 2013 வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மெஜாரிட்டி இந்த 2008. அது வந்து அது வந்து அதில் பெரும்பாலான சீனியர்கள் வந்து அப்படி நீ கொடுக்கக்கூடிய யூபகி சயாம்பி துக்காவுண்டி அந்த மாதிரி போனாங்க தமிழர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013 வந்து இந்தியர்களுடைய வாக்கு வந்து ஓரளவு வந்து நஜீப்க்கு வந்து இருந்துச்சு. அது எனக்கு அப்போ புரியல, ஏன் வயசானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் இப்போ இதெல்லாம் நடக்கிறப்ப நான் இங்கே வந்து பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த மனசாட்சின்னு ஒன்று அவங்களுக்கு இருக்குது. நான் கை நீட்டி அவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து மேபி அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க, அந்த நகரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க வந்து காசு வாங்கிட்டு அவங்க மாற்றி போடலாம். எனக்கு அது ஏன் காசு தான் எனக்கு வருதுன்ட்டு. புறநகரில் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கிடையாது. நான் வந்து அவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், அந்த நேர்மை எனக்கு இருக்குது. கை நீட்டி காசு வாங்கிட்டேன், எப்படி நான் வந்து ஏமாத்துறது? அவனை காசு வாங்கிட்டா நான் அவனுக்கு போட்டுறேன். அவங்க வாங்கினா ஒருத்தவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க, அவங்க போயிட்டு அந்த ஓட்டை வந்து போட்டுறாங்க. அவங்களுக்கும் தெரியுது, அவங்கள தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட நல்லா பழகிறவங்க, மாமா மச்சானா பழகிறவங்க, அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் காசு வாங்குறாங்க. வாங்கிட்டு அவன் காசு கொடுத்தானா அதுக்கு போட்டுடணும். அது வந்து அது பணத்தை ஓட்டுக்கு வந்து பணத்துக்காக வந்து ஓட்டை விற்கிறாங்கன்னு நம்ம சொன்னாலும் அது நேர்மை தானே. நீங்கள் சொன்னீங்க, அவங்கள்ட்ட நான் காசு வாங்கிட்டேன், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், அவனுக்கு போட்டுறேன். அது நல்ல பண்பு, தமிழருடைய நல்ல பண்பு. ஆனால் டெமோக்ரஸியில் வந்து அது வந்து சரியில்லைன்னு நமக்கு தோணுது. இல்லை அது ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போனதுக்கு வந்து தெரியும், அவங்க எல்லாம் காசு வாங்கி ஓட்டை போட்டாங்க. அப்போ வந்து அவங்களுடைய அந்த ரோடு வந்து உடஞ்சிருக்கு. அந்த வீடியோ நம்ம ஏற்ற முடியாது, ஏன்னா அது எங்கள்கிட்ட அது வீடியோ இருக்குது. பட் நாங்கள் அதை ஏற்றணுமா வந்து அது டூ சென்சிட்டிவ். அப்புறம் நாங்கள் வந்து இங்கே இந்த நாட்டுடைய பாலிடிக்ஸில் வந்து தலையிடுற மாதிரி எங்கள் மேலே ஒரு தோற்றம் வந்துடும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்மையில் நடந்து முடிஞ்ச அந்த அவங்க லோக்கல் கவுன்சில் எலெக்ஷனில் வந்து ஓட்டெலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் போயிட்டு பார்த்தோம், அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வருது, சின்ன பிள்ளைங்க வந்து விளையாண்டு காவிரியில் விழுந்துருதுங்க, இதெல்லாம் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க போயிட்டு அவங்க என்ன நினச்சிங்கன்னா, நாங்கள் என்னமோ ரிப்போர்ட்டர் நினச்சிட்டு எங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் டேஷன் பரவாயில்ல நீங்கள் வந்து பாருங்கன்னு காமிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கவுன்சிலர்கிட்ட போயிட்டு கேட்டால், நீங்கள் என்ன சும்மா ஓட்டு போட்டீங்க, காசு வாங்கிட்டு காசு போட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உன் நேர்மை, நீ காசை வாங்கிட்ட நான் ஓட்டை போடுறேன், நான் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டேன், நான் அவனுக்கு அதை போடுறேன். அந்த நேர்மையை நாளைக்கு அவங்களுக்கு எதிராக தான் பாய்க்கிறாங்க. நீ இதை காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன், இதெல்லாம் வந்து இப்போ சொல்லாதன்ட்டு. ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இனத்துக்கு வந்து நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால தான் இந்த இனத்தை வந்து நிறைய குனிய குட்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு சொன்னாலே சில பேருக்கு வந்து எரியுது. தமிழ்நாடு சொல்லக்கூடாதுன்றாங்க, முருகனை தமிழ் கடவுள் சொல்லக்கூடாதுன்றாங்க, நீ தமிழை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப நல்லவனாக இருக்கிறனால தான் தமிழை வந்து இந்த நிலைமைக்கு இருக்கானா அப்படின்றது என்னோட கேள்வி. அதனால வந்து ஒரு வகையில் வந்து அவர் சீமான் அப்படி அடிச்சு பேசுறதும் ஒரு வகையில் நியாயம்னு எனக்கு படுது. இல்லை அது இருக்கலாம். பட் இதே வேலையில் பார்த்தோன்னா சில பேர் காசு எடுக்கிறது இல்லை, காசு வேணான்னு. ஸோ அவங்க நேர்மையாக இருக்காங்க, நான் போய் ஓட்டு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தோன்னா திமுக தான் ஆட்சி பாரு. அவங்க வந்து அவங்க ஸ்கீம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் மலேசியாவில் மாதிரி தான் என்னது முன்ன கொடுத்தாங்களா அந்த மாதிரியும். ஸோ இதில் வந்து மகளிர் உரிமை தொகை, ஆமாம், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க.
ஸோ நீங்கள் ஓட்டுக்கு ஒரு வாட்டி வந்து 300 ரூபாவோ இல்லை 2000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் இங்கே தான் காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்க, உமன்ஸோட ஓட்டு அங்கே வருது. அதுதான் மீண்டும் நம்ம என்ன சொல்கிறோன்னா திமுக அதிமுக இதை தவிர்த்து நாம் தமிழரும் சரி பாஜகவும் சரி இட் வில் டேக் டைம். இட்ஸ் நாட் ஈஸி. இது அண்ணாமலையால் சாதிக்க முடியாதான் என்னோட கருத்து. பட் ஃப்யூச்சரில் வந்து நாம் தமிழரோட இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா நாம் தமிழர் 3வது இடத்துல வருவாங்களா பாஜக அந்தாண்ட, இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. திமுக அண்ணா திமுக அடுத்தது நாம் தமிழர் வருமா பிஜேபி வருமா, இதுதான் போட்டி. ஸோ நாம் தமிழர்கள் வந்து அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஹோப் இல்லை. என்ன அவங்க நம்ம போய் பார்க்குறவங்களாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லுவாங்க கடைசியாக போட மாட்டாங்க ஓட்டு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் நல்லவங்க, நாங்கள் சேவை செய்ய தான் வந்திருக்கோம், பட் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பட் என்னன்னா அவங்களோட ஓட் நான் நினைக்கிறேன் சைஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2%, 4%, 7%, கடந்த தேர்தலில் 7% வந்துச்சு. இந்த சதவீதம் நான் படித்தேன் எங்கேயோ 15% வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜாயன்ட் லீப் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாறுது. அடுத்த 5 வருஷத்துல வந்து பெரிய ஒரு எதிர்கட்சி உருவாகுது. அடுத்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கு முடிவுக்கு வருது. அப்படி அது நடந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் பதில் இதுதான் தெரியும். அதுக்கான ஒரு அனாலிசிஸ் போட்டலாம். நம்ம ஸ்பெஷல் எடிஷனாக நம்ம தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸை பற்றி பேசலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு 5 வருஷத்துல நீ சதீஷ் சொன்ன மாதிரி பாசிபிலிட்டி சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வெறுப்புன்னு சொல்ல முடியாது, பட் தெளிவு ரொம்ப நாள் கொடுத்துட்டோம், தெளிவு இருக்கு. ஏன்னா அந்த அவங்க பாக்குறாங்க என்ன நடந்துக்கிட்டு. சரி, இந்த மக்கள் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 7% வாங்கியிருக்கு அந்த நாம் தமிழர் வந்து இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகணும் உங்களோட பார்வையில்? ஏன்னா நம்ம பார்த்ததுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் சரி, நம்ம ஏன்னா நம்ம இதுக்கு முன்னே நம்ம வந்து இல்லை ஸ்டேட் எலெக்ஷன், இதுக்கு முன்னே நம்ம வந்து நாம் தமிழர் நம்ம வந்து வெறும் என்ன சொல்லுவாங்க ஹைலைட்டாக தான் அந்த நியூஸில் பார்க்குறது தான் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு நேரடியாக வந்திருக்கோம் அந்த வாட்டி. பட் இதுக்கு முன்னே அவ்வளோ எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது தெரியல. பட் கிரவுண்டில் நீ பார்த்தோன்னா இளைஞர்களும் சரி, இளைஞர்கள் வந்து சரியான சப்போர்ட் அவங்களுக்கு. ஸோ இன்னைக்கு அப்பா அம்மா போனவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மா வந்து அந்த ரெட்டையில் அந்த திமுக தான் போவாங்க, நாங்கள் வந்து நாம் தமிழர் தான் போடுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா என்னோட கணிப்பு வந்து வர 4ஆம் தேதி வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிற ஓட்டு இந்த பார்லிமெண்ட்டில் வந்து, ஏன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க என்ன அவங்களோட நல்லா படித்து சிந்திக்கிறவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் என்ன கூட்டணி இப்போ நீங்கள் தெளிச்சிங்கன்னா நீங்கள் என்ன கூட்டணிக்கு போவீங்கன்ட்டு. ஏன்னா அங்கே கூட்டணியே இல்லை அவங்களுக்கு. நீங்கள் நான் போய் சண்டை தான் கொடுக்க முடியும், ஏன்னா அங்கே போயிட்டு கூட்டணி இல்லை. இதை தெளிச்சு முடிஞ்சு ஒரு கூட்டணி சேர்த்துக்கு போனால் தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், கூட்டணி இல்லாமல் தான் எதிர்கட்சியாக போக முடியும் நாம் தமிழர். அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போறீங்க, உங்களோட உண்மையான ரோல் வந்து தமிழ்நாட்டில். ஸோ 2026 ஸோ ஹோல்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுப்போம். ஒரு மெசேஜ் பார்த்தோன்னா ஒரு 3 to 4% இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க ரொம்ப போகாது நினைக்கிறேன். ஸோ 3 to 4% இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு கட்சி அவங்களோட அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகுது. அது 2006 அவங்க 16 தான் முதல் எலெக்ஷன் அவங்க களங்காட்டுறாங்க. 2016 எலெக்ஷன் களங்காட்டுறாங்க. 2024 வந்து அப்படி நீங்க 4 to 3% 7%லேருந்து 10-11 வந்துருச்சுன்னா ஒரு பெரிய ஜம்ப்னு எனக்கு தோணுது. 10% வந்துருச்சுன்னா இப்போ வந்து இந்த இன்க்ரீஸ் இருந்துச்சுனாவே இந்த டிஃபிசிட்டாக முடிஞ்சா போச்சு. இன்க்ரீஸ் இருந்தாவே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பேட் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அடுத்த 2026 ஸ்டேட் எலெக்ஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன்ல உங்களோட இமோஷனலு, உங்களோட அந்த நாடு பற்று, தமிழ் பற்று, இது எல்லாத்தையும் திணிச்சு கொண்டு போயிடும், டிரான்ஸ்லேட் போயிடும். ஏன்னா இது வந்து நேஷனல் எலெக்ஷன், பார்லிமெண்ட். நீ நீ பார்லிமெண்ட் போய் ஆகணும், நீ வந்து மிங்கிள் பண்ணி ஆகணும். பார்லிமெண்ட்ல போயிட்டு நீ மினிஸ்டர் கூட மிங்கிள் பண்ணி ஆகணும். ஸோ நீ ரொம்ப இதாக போக முடியாது. ஏன்னா அங்கே கொண்டு போய் என்ன கேட்பேன், நீ எனக்கு தமிழ் இது வரும், தமிழ் அது வேணும் நீ கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் கேட்க முடியும், பேச முடியும். பட் அது வந்து அது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இங்கே உள்ள ஓட்டர்ஸுக்கு? ஸோ அந்த இடங்களில் பார்த்தோன்னா அதே ஸ்டேட் ஆனிச்சுன்னா பாலிசிஸ், நம்ம அவர் சொன்ன மாதிரி பாலிசிஸ் என்ன சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் ரிஃபார்மு, அவர் சொன்ன ரிஃபார்மு, அப்புறம் வந்து அவர் சில இதை சொன்னார்ல, வெறும் அக்ரிகல்ச்சர் ஒன்று சொல்லலை, படிப்பு, பிள்ளைங்களுக்கு படிப்பு எப்படி வந்து படிப்பை கொண்டு கொடுப்போம், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்போம், என்டையர் ஃப்ரீ எஜுகேஷன்.
நம்ம வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸை சாத்துவோம், பிரைவேட் ஸ்கூல் இருந்தால் இருந்துட்டு போனால் அவனே சொந்தமாக சாத்திடுவான். நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூலோட அப்கிரேட் பண்ணி கொண்டு வருவோம். பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுப்போம், என்ன மாதிரி சத்து உள்ள உணவு கொடுப்போம், ஒரு முட்டை உண்டி இல்லாமல் வேற எப்படி கொடுப்போம், பால் கொடுப்போம். அப்போ அந்த பால் எங்கேருந்து உற்பத்தி ஆகும், அது வந்து நம்ம விவசாயிங்க தான் உற்பத்தி ஆக்கி டைரெக்டாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னது வந்து அது அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டேட்டுக்கு தான் முடியும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு இது அந்த கேம்பெயின் வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ தளவுக்கு போயிருக்கு, அதே அவங்களோட 3 to 4% வந்து நான் மினிமமாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் பாரு. ஏன்னா அவங்க எல்லாமே யாரும் சொன்னதில்லை, நாங்கள் வெளிப்போன்ட்டு அவங்க சொன்னதுன்னா நாங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண தான் ஓட்டு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு கூட போனுச்சுன்னா இட்ஸ் குட். அவங்களுக்கு அந்த 3%க்கு கீழே வந்துச்சுன்னா அவங்க வந்து வேற ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலை என்னை கேட்டால். அந்த அவங்க சொன்ன அவங்க இந்த கேம்பெயின் கொண்டு போன ஸ்ட்ராட்டஜி வந்து வேலை செய்யலை, அதான் சொல்ல முடியும். ஸோ பேஸ் வந்து அவங்க என்ன செய்யணும்னா, அவர் 2026 விஜய் வரன்ட்டாரு. அஃப்கோர்ஸ் நீங்களாம் கேட்பீங்க 2வது நடிகருக்கு போறீங்கன்ட்டு. பட் விஜய் நாங்கள் பார்க்கல, நம்ம வந்து விஜயை பார்க்கல, விஜயோட அந்த க்ரௌட்டை பார்க்குறோம், பேஸை கீழே அவங்களோட யூத்தை பார்க்குறோம். எஜுகேஷன் எல்லாமே இருக்காங்க, அது உள்ள அந்த யூத் இருக்காங்க. இந்த லீடர் வந்தால் தான் அந்த யூத் அப்படியே வரும். அவரோட அந்த 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 ஃபேன் கிளப் வந்து அவங்க ஃபேன் கிளப்பாக செயல்படுங்க, ஒரு மக்கள் இயக்கமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறது, படிக்க வைக்கிறது, ஃப்ரீ டியூஷன் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நெட்வொர்க் வந்து அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா, இதுவும் ஒரு சினிமா நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது அப்படி இல்லை. அவர் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டாங்க, ஒரு டெஸ்ட் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவுன்சில் எலெக்ஷனில். ஸோ இந்த வாட்டி வந்து நேரம் வரலாம். அதான் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த டெஸ்ட் கிரவுண்ட் எல்லாமே இருக்குது. பட் அவங்க அஃபிஷியலாக கட்சி வரும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வேறு வரேன், துணைத் தலைவர் இதெல்லாம் இருக்கும். கட்சி நீ பார்க்கணும் பார்க்கணும். பட் அவர் பாலிட்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ அளவுக்கு இருக்கிறதால யாரும் அவருக்கு பேக்கப் பண்ணுவாங்க. பட் இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, ஏன் வந்து சினிமா நடிகர், அந்த சினிமா நடிகர் வந்து அவர் தான் ஐகான். ஸோ அவர் கீழே வந்து அந்த க்ரோத் இருக்கு. ஸோ அந்த க்ரோத்தை வந்து நான் வந்து சும்மா ஃபேன் கிளப் பண்ணிட்டு இப்படி வேஸ்ட் பண்ணுறதோட வாயினா நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அது அந்த அப்படியே வருது பாரு. அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது வரும்போது சினிமா நடிகர்னு சொன்னீங்கன்னா, அவங்க அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிளான், அவங்க மாதிரி ஒரு தைரியமான அரசியல்வாதி வந்து தமிழ்நாட்டில் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னதான் சொல்லுங்க, அண்ணாதுரையா இருக்கட்டும், நம்ம அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து யாராக இருக்கட்டும், ஜெயலலிதா மாதிரி ஒரு தைரியமான முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு சரித்திரத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எடுத்துமா கௌத்தமான்னு முடியல. ஜெயலலிதா வந்து அஃப்கோர்ஸ் அந்த லேடி வந்து அயல் லேடி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்காது. ஸோ இப்போ விஜய் அவங்க நடிகை தானே. விஜய் வந்து நான் 222 தொகுதிகள்லையும் 234 தொகுதி ஸ்டேட்ல நின்னா கேள்விப்படி. பட் ஒரு கொலிஷன் வச்சுக்கலாம். அது நாம் தமிழரோட வந்துச்சுன்னா, ஏன்னா திராவிட கட்சி இல்லை, அவங்களும் திராவிட கட்சி இல்லை, இவரும் திராவிட கட்சி இல்லை. ஸோ இவங்க வந்தாங்கன்னா ஒரு புது ஒரு மாடலோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து க்ரோத்தாக இருக்கும், அது வந்து நல்ல சைஸபிள் நம்பர் கிடைக்கும். பட் அதே வேலையில் வந்து இப்போ உள்ள அதிமுகவோட என்ன அடுத்து அவங்க ஃபியூச்சருக்கு இந்த இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இது வந்து இவங்களால ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணி போக முடியுமா, இல்லை ஃபர்ஸ்ட் திராவிட கட்சி உழவ போகிறது அதிமுகவான்ட்டு கேள்விப்பறி. டிஎம்கேல வந்துன்னா தெளிச்சு வராங்க வச்சுக்க. இப்போ வந்து அவங்க சொல்ற மாதிரி 40க்கும் 40 தெளிச்சு வந்தாங்கன்னா இதுதான் ஐஎஸ்பி, அதோட அவங்க ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேல வந்து அதோட ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய அலையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லீடர்ஷிப் எடுத்துட்டோம்னா, ஸ்டாலின் அடுத்தது வந்து உதயநிதி வந்து நாம் தமிழரோட சீமானும் சரி, அந்த பொலிட்டிக்கல் அந்த பேச்சுவார்த்தையும் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அவங்களோட கொள்கையும் சரி, அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் விஜய் கூட தண்ணி நிற்க முடியாது. விஜயோட பாப்புலாரிட்டி வந்து அது அது வந்து ரொம்ப பெருசு. அன்லெஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் கதை மாதிரி இவங்க வேற ஏதாச்சும் அரசியல் சித்தாங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி இல்ல அது வந்து எனக்கு விஜய் கிட்ட வந்து என்ன இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து சினிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரணுன்ற அந்த இதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது.
பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து ரஜினி வந்து அரசியல், நான் வந்து ரஜினி ரசிக்கிற ஒரு காலத்தில் இது வரைக்கும் தான். ஸோ பட் அவர் அரசியலுக்கு வர பண்ணுற அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை, அது எப்படி இருக்கும்னு தெரியல. கமல்ஹாசன் வரும்பொழுது தான் எனக்கு தெரியும் அது வந்து அவ்வளோ எடுபடாதுன்ட்டு. பட் விஜய் வராருன்னு சொல்கிறது வந்து, நான் இத்தனைக்கும் நான் விஜய் ஃபேனே கிடையாது, உடனே என்னையும் சொல்லிடுவாங்க. நான் வந்து அஜித் ஃபேன், நேச்சுரலி தலை ஃபேன், பாலிட்டிக்காக வர மாட்டாரு. பட் நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, அது வந்து ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை உருவாக்குது, ஒரு புது ஃபேஸ். நீங்கள் சினிமா நடிகர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு யூத்ஃபுல்லான ஃபேஸு அண்ட் மக்களுடைய சப்போர்ட் இருக்கு, பாப்புலர். அவர் விஜய் வந்துட்டாருன்னா யங் குரூப், புது ஜெனரேஷன் வந்து பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இன் தமிழ்நாடு வந்து சோத்தலா சேஞ்ச். அது வந்து அவங்க எல்லாம் என்னன்னா நடிகர் வந்து யூத் டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதேதான், அது நடிகர் சொல்றாங்க, அது கிடையாது. இளைஞர்கள் நிறையா வருவாங்க. என்னோட இது நீங்க சொல்றதுதான், இளைஞர்கள் படிச்சவங்க அவர் கூட எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்தே வந்து ஒரு பிரச்சனை ஒதுங்கி தான் இருக்காரு அரசியல்னால. எனக்கு வந்து இதுல வந்து அந்த தலையீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் சித்தாந்தம் வந்து நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் என்ன செய்ய போறதுன்னு அவர் தெளிவா இருக்காரு. ஒரு புது அதே வேளையில அவங்களும் நாம் தமிழரும் கை கோத்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் எதிர்வரும் 6ஆம் தேதி 4ஆம் தேதி 6ஆம் மாசம் அதுதான் நமக்கு தெரியும். பட் இப்ப நம்ம இறுதியா இது வந்து நம்ம ஓரளவு எல்லா கட்சிகளையும் பேசிட்டோம், வருங்காலம் அதெல்லாம் பேசிட்டோம். இப்ப இறுதியா வந்து வாக்குப்பதிவான சதவீதம் வந்து வந்திருக்கு. ஆனா சதீஷ், இந்த வாட்டி வந்து ஒரு நீ கேட்டான் இந்த முறை வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சரித்திரம் படிச்சிருக்கு. மீன்ஸ் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு பார்லிமெண்ட் சீட்டில். ஏன்னா 72% வந்திருக்கு, 72.9% ஓட்டு வந்து வெளியாகிருக்காங்கன்னா இது நினைக்கிறேன் குவாய்ட் ஆயஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 20 இயர்ஸில் வந்து ஆயஸான ஒரு நம்பர்ஸ் நினைக்கிறேன். போன மக்களவை தேர்தலில் 2019 72.4, இதுல 72.09. ஸோ ஏறக்குறைய சேம் தான், முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வாக்காளர்கள் இப்போ அதிகரிச்சிருப்பாங்க, ஒன்றும் இளைஞர்கள் அதிகரிச்சிருப்பாங்க. ஸோ ஏறக்குறைய சேம். அந்த 72% வாக்குப்பதிவு வந்த போன எலெக்ஷன்ல டிஎம்கே வந்து 40 தொகுதியில் 39 ஜெயிச்சாங்க, ஓபிஎஸ் மகன் மட்டும் தெரியல ஜெயிச்சாங்க. ஸோ அது ஒரு பீக்கு. இப்போ அது ரிப்பீட் ஆக போதா இல்லை தலைகீழ மாற போதா, ஏடிஎம்கே பெரிய ஸ்வீப் பண்ண போதான்னு நமக்கு தெரியல. ஏடிஎம்கே வருமான எனக்கு சந்தேகம் தான் அவங்களோட பார்ட்டி ஸ்பிளிட்ல. பட் டிஎம்கே வந்து எது கேட்டனா இப்போ ஏடிஎம்கேவா டிஎம்கே தான் சொல்லுவாங்க. டிஎம்கே ஏன்னா திமுக வந்து அவங்க வந்து இந்த கட்சிக்குள்ள உள்ள பிரிவினை வந்து ஸ்டில் இருக்கு. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கூட்டணியிலையும் இல்லாதது, ஏன்னா அவங்க தனிச்சு நிற்கிறாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாதது ஒரு வீக்னஸா இருக்கு. அது நினைக்கிறேன் கிடைச்ச பாஜக தான் அவங்க. பட் அவர் ஆனா அப்படி அவர் செஞ்சுட்டாருன்னா அடுத்த ஸ்டேட் எலெக்ஷன்ல அவர் மறந்துட வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. ஸ்டேட் எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்க முடியாது. பட் நான் நினைக்கிறேன் தான் இந்த வாட்டி பீக்கா இருந்துச்சுன்னா டிஎம்கேக்கு வந்து பீக்கலாம். ஸோ இதுல வந்து அதிகபட்சமான வாக்கு வந்து கள்ளக்குறிச்சியில 75% வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதிக குறைவான ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யாருன்னு கேட்டிங்கன்னா மத்திய சென்னையில் நம்ம தயாநிதி மாறன் வந்து நம்ம கெண்டையில் கூட இப்போ தேடிட்டு இருக்காங்களா ஆள் ஓட்டு போடுறது. தயாநிதி அதை பற்றி ரொம்ப பேச வேணாம், தேடிட்டு இருக்காங்க ஆள் எங்கே வர மாட்டாங்களா, எங்கே ஓட்டு போட வர மாட்டாங்களான்ட்டு. 50 அதுதான் ஆக குறைவு. 57% ரொம்ப குறைவு மத்திய சென்னை. நீ குறைவுன்ற அவங்களுக்கு நினைக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்கும்போது 35 இருந்துச்சு. முன்னால உள்ள ரெக்கார்டை பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், அது ரொம்ப வரமாட்டாங்க. ஏன்னா சென்னை டவுன் உள்ளவங்க வந்து ரொம்ப எல்லாம் வெளியே மாநிலத்தில் இருக்காங்க வேலை அந்த மாதிரிட்டு நிறைய பேர் வந்து இதை கருந்தது இல்லை, இளைஞர்கள்லாம் வந்து பெருசு எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த டவுன்ல தானே தெரியும் இந்த அரசியல் இருக்கிறவங்க இவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க. இந்த கிராமம் மற்ற ஏரியாலாம் வந்து வேற போய் அந்த சென்டிமெண்ட் அம்மா ஜெயலலிதா, அம்மாவோட எம்ஜிஆர், இன்னும் எம்ஜிஆர் மறைஞ்சு அவ்வளோ நாளாச்சு எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சென்டிமெண்ட்லாம் வந்து கருணாநிதி இந்த சென்டிமெண்ட் இன்னும் இருக்குது ரொம்ப ஆழமா. ரொம்ப அது நீங்க ஆசிக்க முடியாது. நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் சொல்றேன் அந்த அரசியல் மாற்றம்னா இன்னொரு 10-15 வருஷம் பிடிக்கும் தமிழ்நாட்டில். இல்லை அது நடக்கிறதுக்கு வாய்ப்புக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல கூட்டணி, யாரு கூட விஜய் போராடு, நல்ல பாலிசிஸ். இல்லை பாலிசிஸ் வந்து நீ பாலிசிஸ் ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் தனிச்சு நின்றாருன்னா மக்கள் வந்து பாலிசி யாரும் பார்க்கல. ஏன்னா நீ ஆட்சி எடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு தான் பார்க்குறாங்க தவிர நீ வந்து உன்னோட மேனிஃபெஸ்டோ அவங்க பார்க்கல. ஏன்னா ஏமாத்துட்டாங்க அவ்வளோ நாளாக மேனிஃபெஸ்டோ காமிச்சு எந்த மேனிஃபெஸ்டோ அவங்க செய்யறது ரொம்ப குறைவு.
ஸோ மேனிஃபெஸ்டோ வந்து நினைக்கிற அவ்வளோ தூரம் இம்பாக்ட் இருக்காது. ஃபேஸ் தான் இந்த ஃபேஸ் வந்து விஜயோட ஃபேஸ், இளைஞர் ஃபேஸ். பட் அதுலேயே இந்த கொஞ்சோண்டு லைக் நாம் தமிழரோ சரி, பாமகவோ சரி, இந்த மாதிரி இந்த திராவிடர் இல்லாத ஒரு மூவ்மெண்ட் கட்சிங்க வந்து கொஞ்சோண்டு அவங்களுக்கு பேக்கப் கொடுத்தாங்க வச்சுக்கேன். ஏன்னா தேவைப்படுது அது. ஏன்னா அந்த 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 வயசானவங்களோட அந்த ஒரு கொஞ்சம் வயசு கூட உள்ளவங்களோட, இந்த இளைஞர் இல்லாமல் கொஞ்சம் வயசு கூட உள்ளவங்களுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் வருதுன்னா, நீங்கள் சேர்த்தானா இந்த ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்கன்னா ஐ திங்க் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ வந்து நாம் தமிழர் ஒரு 10% ஓட்டு எடுத்துட்டாங்க வச்சுக்கேன். அங்க 10% ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு அண்ணாட வந்து இன்னொரு இவருக்கு வந்து ரொம்ப தேவையில்லை, 20% ஓட்டு தான் தேவை. இப்போ 10% ஓட்டு இருக்கு, இவர் வராது வச்சுக்கேன், ஜாயின் பண்றாங்கன்ட்டா இவங்களோட இன்னும் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ இவருக்கு வந்து 10% ஓட்டு, அவர் புதுசா வரவருக்கு அவருக்கு ஒரு 15% ஓட்டு வந்தாலும் 25% எதிர்கட்சியா சேர்ந்தாங்கன்னா எதிர்கட்சி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எதிர்கட்சி அவங்க தான். எதிர்கட்சியில பார்லிமெண்ட்ல பெரிய எதிர்கட்சியா போனாங்கன்னா நல்லா பேசினாங்க, நல்லா உருவாக்குனாங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்த ரெண்டு கட்சியும் வருவாங்க, மறுபடியும் கூட்டணி அமைச்சு இது பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமா. திராவிட கட்சிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய் இவங்க ரெண்டும் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாறி மாறி போட்டி போட்டுக்குவாங்க. யாருன்னா விஜயோட தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தான் வந்து போட்டி போட்டுக்குவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரொஜெக்ஷன் நம்ம எப்படின்ட்டு. பட் விஜயோட மூவ் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் என்னன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு சின்ன இண்டிகேஷன், அவருடைய பாட்டு ஒன்று வெளியானுச்சு. அதுல வந்து மைக்கை பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவங்க பாய்க்கிற அதே மைக் சின்னம் வந்து வந்துருந்துச்சு. அது வந்து நம்ம பேசினப்ப கூட நம்ம அவங்க மயிலாடுதுறை கேண்டிடேட் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடந்துதான் ஆகும்னு சொல்லல, நடந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன். நம்மளுக்கு வந்து விஜயோட கொள்கைப்பாடு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் திராவிடர் எப்படி அந்த இதை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா திராவிடர் அதை மாடல் ஃபாலோ பண்ணுவாங்களா, திராவிடனோட கொள்கைப்பாடு வருவாங்களா, இல்லை நாம் தமிழரோட வந்து இந்த கொள்கை கடைபிடிப்பாங்களா, இல்லை அவங்க வந்து மோர் டு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸை பார்ப்பாருன்னு தெரியல. பட் எதாக இருந்தாலும் ஏன்னா அவர் சைலன்ஸாக இருக்கிறதே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இது கண்டால தான் தெரியும். நினைக்கிறேன் அவரும் வெயிட் பண்ணுறாரு. போக்கு இந்த 2024 பார்த்துட்டாருன்னா அவருக்கு இது வந்துடும். இந்த எலெக்ஷன் அவரும் பார்க்குறாரு. அதுதான் அவரும் பட் ஆனால் அவர் இன்டைரக்டான சப்போர்ட் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. பட் அந்த இன்டைரக்டான நான் பார்க்குறது கிரவுண்டில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச சோர்சஸ் படி பார்த்தா அவங்க ஒன்றா போகிறாங்கன்ட்டு வருது. ஸோ பார்ப்போமே. ஏன்னா இவ்வளோ நாள் நாம் தமிழர் வந்து அவர் எப்படி சொன்னாருன்னா, நான் வந்து திராவிட கட்சி கூட கூட்டணி சேர மாட்டேன், திராவிட கட்சி கூட எப்பயுமே அதான் சொல்லிட்டு இருக்கேன், திராவிட கட்சி கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னாரு தவிர திராவிட கட்சி தேசிய கட்சி மெத்த கட்சிக்கு சேர மாட்டேன்னு சொல்லி பாமக கூட நான் சேர மாட்டேன்னு சொல்லல. இப்ப நீதி நம்ம கமலாச கட்சி கூட சேரலன்னு சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் சொல்லல. அது நீங்க அவர் வந்து காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுதான் நாம் தமிழர், பாமக வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க சேர்ந்தாலே ஒரு பெரிய புயல் வந்துடும். ஆனா இவங்க சேர விடாம வந்து இன்ஃபேக்ட் பாமக விடுதலை சிறுத்தைகள் சேர விடாமலே ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு கடந்த 15 வருஷமா. அவங்க வேற அணியில தான் வச்சிருப்பாங்க. அவங்க சேர்ந்தாங்கன்னா வந்து வட மாநிலங்கள், வட மாவட்டம் ஃபுல்லா வந்து தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, விஜய் வந்து ஒரு பயங்கரமான புயல் ஏற்படுத்த போறாரு. அது வந்து தெரியுது. பட் அது புயலா இருக்குமா, அந்த என்ன சொல்லுவாங்க புத்திங் புள்ளியும் வந்து பெரிய புயலா மாறுமா, இல்ல சும்மா அந்த காத்தழுத்தம் அந்த புயல்ல வந்து திராவிடர்கள் காண போவார்களான்ட்டு பேச்சுவார்த்தை இருக்கு. பட் திராவிடர் கட்சிகள் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அவ்வளோ சுலபமா கவுத்தர முடியாது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுலபமா கவுத்தர முடியாது. இல்ல ஏன்னா அது பேஸ் தே ஹேவ் தி ஸ்ட்ரெங்த். ஏன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா அவங்க மெம்பரே போதும். ஒரு ஈஸிலி ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு பார்த்தனா 40% or 30% ஓட்டு அவங்களோட மெம்பர்ஸ் ஓட்டு. ஸோ அதை நீ முடக்கணும்னா அதான் தான் சொல்றேன். இப்போ இளைஞர்கள், இப்போ வர்ற இளைஞர்கள் வந்து அவங்களோட பார்வை சிந்தனை வேலையாகும். ஸோ அந்த இளைஞர்களோட ஓட்டு வந்து கவர் பண்ணுச்சுன்னா தென் தேர் பி சேஞ்ச் தான். ஆனால் பிக் சேஞ்ச் இருக்குமா தெரியல. சரி எதாக இருந்தாலும் 20-26 இருக்காது. 20-26 மாற்றம் உடனே வராது. பட் என்னன்னா அதுக்கான தொடக்கம் அங்கே ஆரம்பிக்கலான்ற 20-26 இவங்க 2 பேர் சேர்ந்து 2 சீட்டு 1 சீட்டு ஜெயிச்சாலும் அது மாற்றம் முடியும். அண்டாண்ட எப்படி விஜயகாந்த் ஒரு தனியா நின்று 1 சீட்டு ஜெயிச்ச பிறகுதான் 23 சீட்டு ஜெயிச்சாரு கூட்டணி வந்து. ஸோ அந்த இது வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கணும் வீடு ஏறக்குறைய அவரேஜா எல்லா இடங்கள்லையும் 70% மேலே தான் 70%. விழுப்புரம் 73,
திருவண்ணாமலை 73, வேலூர் 73, காஞ்சிபுரம் 73, கிருஷ்ணகிரி 73, கடலூர் 72, விருதுநகர் 72, பொள்ளாச்சி 72, நாகப்பட்டினத்தில் 72, திருப்பூர் 72, திருவள்ளூர் ஏறக்குறைய 71, தேனி 71, மயிலாடுதுறை 71, ஈரோடு 71, திண்டுக்கல் 71, திருச்சி 71, திருச்சியில் 71, கோவை 71, நீலகிரி 71, தென்காசி 71, சிவகங்கை 71. இப்படிதான் வந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ கோவையில் 71 வந்திருக்கு. ஸோ அண்ணாமலைக்கு நான் நினைக்கிறேன் அது 85 தாண்டி இருந்தால் தான் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா ஐ டோன்ட் திங்க் ஸோ அண்ணாமலை கேன் மீன் இன் கோயம்புத்தூர். இது வந்து எங்களோட நாங்கள் எங்கள் கல சூழ்நிலையை சொல்கிறோம். ஸோ அதுதான் என்னோட கிரவுண்டில் இருக்கிற விஷயம் நம்ம சொல்கிறோம். நம்ம கிரவுண்டில் நம்ம பார்க்குறது அதுதான். 85% வந்துருச்சுன்னா அவர் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவர் ஜெயிக்க மாட்டார். ஓகே, ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் எபிசோட் ஆன் தமிழ்நாடு. இது நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட என்டையர் இந்த இதில் வந்து இதுதான் கடைசி வீடியோவில் டே. இதுக்கான அடுத்த அரட்டை முறை வந்து எல்லாம் மலேசியா பாலிடிக்ஸ் தான் பேசுவோம். மேபி எங்களுக்கு இந்த நம்ம வந்து இன்னும் 2 நாள் சேர்ந்து தான் கிளம்புறோம். ஏதாச்சும் ஒரு லீடர் இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்தால் ஒரு லீடர் கிட்ட பேசணும். அதை நாங்கள் சொல்லலை, சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். மேபி ஒரு சின்ன ட்ரெய்லர் வேணா போடலாம். நான் பேசினா ஆனால் தேர்தல் முடிஞ்சனால அவருக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அவர் சந்திச்சு பேட்டி எடுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மலேசியன் யூடியூப் சேனல் அப்படி நடந்துச்சுன்னா இதில் ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் ஒரு 100,000 வந்துருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து நீங்கள் முன்னுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கணும், அது பெரிய விஷயம். ஸோ அரட்டை மரம் யூடியூப் சேனலுக்கு ஸ்பெஷல் எங்களுக்கு என்ட்ரன்ஸு, மீடியாவோட என்ட்ரன்ஸ். மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியா வந்திருந்தாங்க. நினைக்கிறேன் ஒரு 30-40 மீடியா வந்திருப்பாங்க. யூடியூப் சேனலில் இல்லை, மீடியா கொண்டு தான் கொடுத்தாங்க. ஒரு யூடியூப் சேனல் எங்களுக்கு கொடுத்தாங்க. முன்னுக்காக உட்காந்து நேரடியாக பேட்டியை பார்த்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டாலினோட கடைசி கேம்பெயின் பெசன் நகர் வந்து என்ன சென்னை தென் சென்னையில். ஸோ அவரோட கடைசி இது வந்து நம்ம வந்து நேரடி அங்கே உட்காந்து முன்னுக்கு உட்காந்து பார்க்குற நிலைமையிலும் ஒரு அந்திகாரம் கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் திராவிடம் லேசாக இருக்கோம்ப்பா. நாங்கள் திராவிடம்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் தெளிவானது இருக்கோம். நாங்கள் உரிமை கோலா கூப்பு போருக்கு வரோம். அடுத்த இஷ்யூ கோலா கூப்பு போர் தான். நன்றி. நிறைய பேசிக்கிட்டு இருக்காருங்களாம் சில கட்சிக்காரங்களாம். எங்களுக்கு நாங்களும் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துட்டு தான் வரோம். எங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. அரட்டை மரம் செம்மன் பக்கம். நன்றி.